இப்போ நம்ம தியானிக்க போகிறது சாபத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி. உங்கள் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். இது ஆண்டவருடைய வாக்கு தத்தம். இந்த சாபத்தினால் உண்டாகிற விளைவுகள் என்னென்ன விதங்களில் சாபம் நம்மை தாக்கும் என்பதை கடந்த வாரங்களில் தொடர்ச்சியாக நாம் தியானித்தோம். சாபம் ஒன்று கர்த்தரிடத்திலிருந்து, நம்மை உண்டாக்கின கடவுளிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். சில பாவங்கள் சாபத்தை கொண்டு வந்துவிடும். இரத்தம் சிந்துவது, மற்றவர்களை ஏமாற்றுவது, வஞ்சிப்பது, சமுதாயத்தை ஏமாற்றி வஞ்சிப்பது, துன்மார்க்கமான காரியங்கள் சாபத்தை கொண்டு வரும். சிலருடைய வாழ்க்கையில் பெற்றோர் செய்த பாவம் தொடர்ச்சியாக அது பரம்பரை சாபமாக தொடரும். 3-4 தலைமுறை வரைக்கும் சாபமாய் தொடரும். அதனால்தான் நிறைய குடும்பத்தில் இந்த சபிக்கப்பட்ட குடும்பம், இது சாபத்துக்குள்ளாயிருக்கிற குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தில் தொடர்ச்சியாக அந்த வியாதி இருக்குது. தொடர்ச்சியாக அவங்க குடும்பத்தில் ஒரு இழப்புகள், ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபம். சில பாவங்கள் சாபமாக தொடர்ந்து வரும். அது கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். சாபத்தில் சில காரியங்களை வேதத்தில் வாசித்தோம். கடந்த வாரத்தில் சொன்னேன், தாய் தகப்பனை கண்ணீர் வடிப்பது பிள்ளைகளுக்கு சாபமாகிவிடும். அதனால தான் அவனுடைய மனதை துக்கப்படுத்தக்கூடாது. 2வது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஊழியம் செய்த ஆசீர்வாதம் தானே வரும், அப்படி தான் எல்லோரும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். வேதத்தை கவனமாக பார்த்தீங்கன்னா, உண்மையும் உத்தமாய் ஊழியம் செய்தால் 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வாதம். அதே சமயத்தில் கர்த்தருடைய வேலையை, ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன், பணத்துக்காக, புகழுக்காக, பேருக்காக, சுயநலத்துக்காக ஊழியம் செய்தால் அது சாபத்தை கொண்டு வந்துவிடும். வசனமே சொல்லுகிறாரு, கர்த்தருடைய வேலையாய் அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பதாக வசனம் தெளிவாய் சொல்லுகிறாரு. அதற்கு 1 சாமுவேல் 2 அதிகாரத்தில் 1 சாமுவேல் 2 அதிகாரம் நீங்கள் 29 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏலி என்ற ஆசாரியன், அவன்தான் சாமுவேலுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக அன்னாளுக்கு சொல்லி அனுப்புகிற ஒரு மனிதன். ஏலி ஒரு பெரிய ஆசாரியன், ஊழியக்காரன். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் தேவாலயத்தில் தவறாக நடக்கிறாங்க. கர்த்தருடைய பலிகளை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அங்கே வரக்கூடிய பெண்களோட தவறாக நடக்கிறாங்க. பெரிய பாதிப்பை சமுதாயத்தில் உண்டாக்கி கர்த்தருடைய நாமத்திற்கு இழுக்கை உண்டாக்கினாங்க. ஆண்டவர் கடிந்து கொண்ட போதும் ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்கவில்லை. சும்மா சொல்கிறார், அவ்வளோதான். கண்டித்து இது தேவனுடைய ஊழியத்தில் இது செய்ய முடியாது, நீ இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு எதிர்த்துன்னு இருக்கலை. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நிறைய குடும்பத்துக்குடைய பிள்ளைகள், அந்த பாஸ்டர்மார்கள், போதகர்கள், என்னை போல சுவிசேஷகர்கள், ஊழியக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அறிந்து கொள்ளணும், ஒன்று ஆசீர்வாதம் அல்லது சாபத்தை உங்களுடைய சந்ததிக்கு கொண்டு வந்து விடும். நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் 33-34 வசனம் 1 சாமுவேல் 2 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர், வாலிப வயசில் உன் சந்ததியில் எல்லாரும் மறிச்சிருவாங்க. இளம் வயது மரணம் மாதிரி நடந்து கொண்டே இருக்க குடும்பத்தில் அது சாபம். ஒரு ஊழியக்காரனுக்கு பாருங்கள், ஊழியம் செய்து சாபத்தை தேடி வைத்து விட்டான், சந்ததிக்கே சாபம். என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாகாதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வால வயதிலே சாவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. ஊழியர்கள் சும்மா ஈஸியாக எடுக்காதுங்க. ஊழியத்தை நீங்கள் கவனமாக செய்யாவிட்டால் சாபமாகிவிடும். உம்முடைய நாமத்தினால பிசாசை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினால் அற்புதம் செய்தோமே, உம்முடைய நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தோமே. மற்ற 7 அதிகாரம் 21 வசனம் ஏசு என்ன சொல்கிறார், உங்களை எனக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவதாக பார்க்குறோம். எவ்வளோ பெரிய சாபம். அதனால் ஊழியம் செய்தால் அவரும் ஆசீர்வாதம் வரும்னு நினைக்காதுங்க. உண்மையும் உத்தமாய் ஆத்ம பாரத்தோடு இயேசு சொல்கிறபடி செய்கிற ஊழியங்கள் தான் ஆசீர்வதிக்கப்படும். வெறும் பணத்துக்காக, புகழுக்காக ஆத்ம பாரம் இல்லாமல், ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளாமல் இஷ்டப்படி வெறும் பணத்துக்கு புகழுக்கு ஊழியம் செய்தால், அப்படி நான் செய்தால் கூட எனக்கு ஐயோ, அது எனக்கு சாபம். அதனால் சாபத்தை உங்களுடைய சந்ததிக்கு தேடி வைக்காமல் இந்த நாளிலாவது மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும். 2வது உதாரணம் பாருங்கள், 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரன், அடுத்து தீர்க்கதரிசியாய் வர வேண்டியவன் கேயாசி. எலிசா கூடவே இருக்கிறான். அடுத்து அவன் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஊழியக்காரன், தீர்க்கதரிசியாய் வர வேண்டியவன். அவன் பாருங்கள், பணத்துக்கு நாகமானுக்கு பின்னால் போய் தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பினார் என்று வெள்ளியையும் வஸ்திரங்களையும் ஏமாற்றி வாங்கி கொண்டு வருகிறான். அவனுக்கு வெள்ளி மேல் ஆசை, ட்ரெஸ்ஸு மேல் ஆசை, பொய் சொல்லி ஏமாற்றி அவன் வஞ்சனையாக வாங்கி கொண்டு வருகிறான். அப்பொழுது எலிசா அவனை பார்த்து என்ன சொல்கிறான் பாருங்கள், 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 26-27 வசனம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனிதன் நாகமான் உனக்கு எதிர்கொண்டு வர
தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். உடனே குஷ்டரோகம் தாக்கிவிட்டது. கேர்ட்ஸ், சாபம். பார்த்தீங்களா, ஒரு ஊழியக்காரன் தன் சந்ததிக்கே சாபத்தை தேடி வச்சுட்டான். அதான் சொல்றாரு, உன்னையும் உன் சந்ததியும் அந்த குஷ்டரோகம் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும். அது மாதிரி அதனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க ஜாக்கிரதையை செய்யாட்டா உங்களுடைய சந்ததியை சாபத்துக்குள்ளாக்கிவிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த சபையில் அரசியல் பண்ணாருங்க, நீங்கள் சபையில் விளையாடாதுங்க. சுயநலமாக சபைக்குள்ளே எப்போ நீங்கள் செயல்பட்டீங்களோ சாபத்தை தேடிக்கொள்றீங்கன்னு அர்த்தம். உங்கள் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றவும் சுயநலமாய் செயல்படுவதற்கு சபை கிடையாது. நீங்கள் பிஷப்பாக இருக்கலாம், மாடரேட்டாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், சபை கமிட்டி மெம்பராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, சுயநலமாக எப்போ நீங்கள் சர்ச்சுகளை செயல்படுகிறீங்களோ சாபம் உங்களை மேலே வருகிற ஆரம்பித்து விட்டது என்று அறிந்து கொள்ளுங்க. அது தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம். அங்கே கர்த்தருக்கு தான் முதலிடம், தேவ விருப்பத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். உங்களுடைய சொந்த விருப்பத்தை நீங்கள் என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த சாபம் உடைய சந்ததியை பாதித்து விடும். இந்த துன்மார்க்குரிய தண்டனை உடனே சீக்கிரமாய் நடவாதபடியால் அவருடைய உள்ளம் துன்மார்க்கம் செய்ய துணிகரம் கொள்கிறதுன்னு வேதத்தில் பார்க்கிறோம். உடனே வராது. அதான் கேயாசிக்கு நடந்த மாதிரி இப்போ உடனே நடப்பதில்லை. ஏன்னா இயேசுடைய கிருபை, மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார், சந்தர்ப்பம் கொடுக்கிறார். அதை கேட்டும் இருதயத்தை கடினப்படுத்தினீங்கன்னா சாபம் வந்து விடும். ஒரு பேராயருடைய மகன், அவர் பேராயர், சபையில் பேராயர் இருந்தவர், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டு நாசமாகிவிட்டார். மகன் தகப்பனை பார்த்து சொன்னான், எங்களுக்கு சாபத்தை தேடி வச்சுட்டீங்களப்பா, ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்து நீங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்தி எங்களை சாபத்தை தேடி வைத்து விட்டீர்களே என்று வேதனையோடு அந்த மகன் அந்த பிஷப்பிடத்தில் சொன்னதை நான் அறிந்தேன். இவ்வளோ வேதனை இல்லை. எனக்கு பிரியமானவளை ஜாக்கிரதை, யூ கேனாட் பிளே வித் காட். தேவனுடைய சமூகத்தில் விளையாட முடியாது. மோகன்லால் சார் இருந்தால் அதான், யாராக இருந்தாலும் கத்தரிட்டு விளையாட முடியாது. நான் சுயநலமாக சுய பெருமைக்காக ஏன் இஷ்டப்படி நான் இப்படி தான் செய்வேன், நீ ஆண்டுடைய சித்தத்தை நாடாதபடி கத்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற இருதயமில்லாதபடி காணப்பட்டால் சாபம் என்று விடும். அதை நான் அறிந்திருக்கிறேன். என வேதம் அதை சொல்லி எச்சரிக்கிறது. அதனால் ஊழியர்களுக்கும் அவருடைய சந்ததிக்கும் சாபம் தொடர்ந்து வந்துவிடும். அதில் பாதிக்கப்பட்ட பலரை நான் பார்த்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். கவனம். இந்த சாபத்தினால் உண்டாகிற பாதிப்புகளை குறித்து உபாகம் 28 அதிகாரம், நீ உபாகம் 28 அதிகாரத்தை கவனமாக தியானிச்சிங்கன்னா இது சாபத்தினால் வந்ததா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உபாகம் 28 அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது சாபத்தினுடைய விளைவுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சில காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன், நீங்கள் விளங்கிக் கொள்வீங்க. 20வது வசனம் பாருங்கள். உபாகம் 28:20, 258வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் சமாதானமே இருக்காது. சஞ்சலம், குழப்பம், வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். கன்ஃபியூஷன் என்று சொல்லப்படுகிறது. அது இருந்து கொண்டே இருக்கும். 27-28 வசனம் பாருங்கள். நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களுக்கும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார். அது ஒரு வாதை. அந்த வீட்டில் வந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, வாதை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குணமாகாதபடி உன்னை எந்த மருந்து சுகமாக்க முடியாது, எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாகாது. அது உன்னை வாதிக்கும். எரிபந்தமான பருக்கள், மூல வியாதி, சொறி, சிறங்கு, அதனால் கர்த்தர் உன்னை வாதிப்பார். சாபம் எப்படி பாதிப்பை உண்டாக்குது, இதை நீ யோசித்து கொள்ளணும். 29வது வசனம் பாருங்கள். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். நீ என்ன செய்தாலும் வாய்க்காது. தோல்வி, தடைகள், ஏமாற்றம், ஒன்றும் வாய்க்காது. உதவி செய்வார் இல்லாமல் நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாயிருப்பாய். உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஐயோ, யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே, அப்படி கலங்குவேன். எந்நாளும் ஒடுக்கப்பட்டும் பறி கொடுத்தவனாகவும் இருப்பாய். இதெல்லாம் பாருங்கள், சாபத்துக்கான அறிகுறிகள். நீங்கள் உபாகம் 28 அதிகாரம் ஒவ்வொரு வசனத்தை கவனமாக வாசிங்க. இன்னும் நிறைய காரியம் இருக்குது. நீங்கள் தான் வேதத்தை வாசித்து அறிந்து கொள்ளணும். அதில் எல்லாமே எதை எடுத்தாலும் சாபம்னு சொல்லிடக்கூடாது. நான் தான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். ஒரு வியாதி வந்துட்டால் உடனே சாபம், ஒரு நஷ்டம் வந்துட்டால் உடனே சாபம், அப்படியும் சொல்லக்கூடாது. அதாவது இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் மீண்டும் தோல்வி,
எதை எடுத்தாலும் தொடர்ந்து நஷ்டம், தொடர்ந்து இழப்புகள், தொடர்ந்து மரணங்கள், தொடர்ந்து விபத்துகள். ஆஸ்பத்திரிக்கு போகாத நாள் இல்லை, சம்பாதிக்கிற பணம் ஆஸ்பத்திரிக்கு போய்கொண்டே இருக்கிறாரு. இது மாதிரி தொடர்ச்சியான மரணங்களும் பாதிப்புகளும் நஷ்டங்களும் இழப்புகளும் தடைகளும் அவமானங்களும் நிந்தைகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தால் அது சாபத்தினுடைய அறிகுறி. நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். என்னப்பா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே வரமாட்டேங்குது, ஒரு ஆசீர்வாதமே நமக்கு இல்லையே, ஒரு உயர்வையே பார்க்க முடியல, ஒரு 4 அடி ஏறினா 8 அடி சறுக்கு தானே காணப்படுகிறாரு, வாழ்க்கையை எப்படி ஒரு கசப்பு, வாழன்ற எண்ணம், இதெல்லாம் சாபத்தினுடைய அறிகுறிகள், சாபத்தினால் உண்டாகிற பாதிப்புகள். இதை வைத்து எனக்கு அறிந்து கொள்ளலாம் சாபம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது என்று. சரி, முதலாவது சொன்ன கடவுளிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். 2வது மனிதரால் வரக்கூடிய சாபங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21 25 வசனம் வாசிக்கும் போது, நோவா என்ற தேவ மனிதன் அவனுடைய மகன் செய்த ஒரு குற்றத்தினால அவனுடைய மகனையும் பேரனையும் சபிக்கிறான். சபித்தான் என்று எழுதப்பட்டு 25 வசனம், கானான் சபிக்கப்பட்டவன், பேரனை சபிக்கிறான். அதே மாதிரி இந்த தேசமே சாபத்துக்குள்ளாகி போனதை வேதத்திலே பார்க்கிறார். மனிதரிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம். அவன் தகப்பனை துக்கப்படுத்தினதினால் அவன் சபித்து விட்டான். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23 24 வசனங்கள் பாருங்கள். அங்கே எலிசாவை குறித்து பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23 24 வசனம். இல்லைங்க, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் பாருங்கள். அங்கே எலிசா என்ற தேவனுடைய தீர்க்கதரிசி, அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். ஒரு தீர்க்கதரிசியை ஊழியக்கான பிள்ளைகள் நிந்திக்கிறாங்க, அவனை காயப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி பரிகாசம் பண்ணி சிரித்து நிந்திக்கிறாங்க. அவனுடைய உள்ளத்தை அது காயப்படுத்தினதுனால அப்பொழுது எலிசா அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் சபித்த உடனே கரடி புறப்பட்டு வந்து 42 பிள்ளைகளை கொண்டு போட்டு விட்டது என்று வேதம் சொல்லுகிறாரு. எலிசா செய்கிறது கரெக்டாக தப்பா அதை நான் பேச வரல, ஆனால் சாபத்தினால் உண்டான விளைவை பார்க்கிறோம். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம யாரையும் சபிக்காதங்க, ஆசீர்வதிங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிலாம் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க அக்கினி இறங்கி அவனை பட்சிக்கட்டுன்னா இறங்கி பட்சித்து விடும், அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்கு அன்பை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். அதே சமயத்தில் ஒரு ஊழியக்காரனுடைய உள்ளத்தை காயப்படுத்தினால் சாபமாக்கிவிடும். அதனால் அவங்க துக்கப்பட்டு சபிச்சுட்டா அது சாபமாக்கிவிடும். அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும். நீதிமொழிகள் 26:2 என்ன சொல்லுகிறது? காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் ஒருத்தர் சும்மானால சபிச்சுக்கிட்டே இருந்தால் அது பலிக்காது, பயப்பட தேவையில்லை. நம்ம பக்கத்து வீட்டில் சபிக்கிறான், எதிர் வீட்டில் சபிச்சுட்டு போட்டோம், அது நம்மளை பாதிக்காது. காரணம் இருந்தால் அது சாபமாக்கிவிடும். நான் எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்துக்கு ஊழித்து போயிருந்தார். அங்கே ஒரு சகோதரர் நல்ல பக்தி உள்ள விசுவாசி கூட்டத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணியிருந்தார். அவர் சொன்னார், நான் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன் பிரதர், அந்த வீட்டில் தான் நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் கொண்டு போய் அவரை தங்க வைத்திருந்தார். அந்த வீட்டில் அவர் தங்கியிருந்தார். பார்த்தா அந்த வீட்டில் கீறலாக இருந்தது, வெடிப்பு விழுந்திருந்தது. தரையில் வெடிப்பு, சுவரெல்லாம் வெடிப்பு விழுந்து அது மறுபடியும் பூசி இருக்கிறாங்க, மறுபடியும் வெடிப்பு விழுந்திருக்கு. அப்போ திரும்ப இந்த ஊழியக்காரரை பார்த்துட்டு கேட்டால், ஏன் பிரதர் இந்த வீடு வெடிப்பு விழுந்திருக்குது? அந்த சகோதரர் சொன்னால் தான் தெரியல பிரதர், நான் இந்த வீட்டை புதுசாக வாங்கினேன், வேறு ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்கிறேன். நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி புதுசாக்குனா வெடிப்பாக விழுது, தரை வெடிக்குது, சுவர் வெடிக்குது. நான் வாங்கும்போது அப்படி இல்லை, நான் அதை கொத்தி பூசி சரிப்படுத்தினாலும் மறுபடியும் அது வெடிக்கிறது, ஏன் நீ புரியவில்லை என்று சொன்னார். இந்த ஊழியக்காரர் நல்ல ஒரு வரம் பெற்ற ஊழியக்காரர். அவர் சொன்னார், நான் ஆண்டவரிடத்தில் அதை குறித்து விசாரிக்கிறேன் என்று சொல்லி இரவு நேரம் இந்த வீட்டிலே தனிமையாக தான் அவர் தங்கியிருந்தார். தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது, ஆண்டவரை ஏன் இந்த வீடு வெடிக்கிறது, இந்த வீட்டில் அப்படி என்ன இருக்கிறது என்று அவர் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். என்னவென்றால், அந்த வீடு ஒரு சகோதரனுக்கும் சகோதரி குடும்பமாக இருந்தாங்க, பிள்ளைகளோடு, அவங்களுக்கு சொந்தம். அந்த சகோதரர் மரித்து விட்டார். இப்போ அவருடைய மனைவி விதவை ஆயிட்டாங்க. அவர் கணவர் உயிரோடு இருக்கும்போது இவரிடத்தில் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தார். நான் பிஸ்னஸ் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக தந்து விடுகிறேன் என்று கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அவனுடைய கணவர் இறந்ததுனால இந்த விதவை சகோதரியால் என்ன செய்கிறது, வருமானத்துக்கு வழி இல்லை, பாதிப்பு, ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகளை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தடுமாறி போனார்கள். அப்படி கவலைப்பட்டு கலங்கியிருந்த சமயம் இந்த சகோதரர் போய், நான் கொடுத்த கடனை திருப்பி கொடுங்க. அப்போ அவர் சொன்னார், கணவர் இறந்துட்டார், நான் இனிமேல் தான் வேலை செய்து ஏதாவது முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தருகிறேன் என்று சொன்னபோது, இல்லை உடனே எனக்கு பணம் வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தினார்.
இவர் சொன்னார், உங்களுக்கு கடனை கொடுக்க முடியாட்டா வீட்டை எனக்கு தந்துடுங்க, நான் ஒரு விலை கொடுத்து அதை வாங்கிக் கொள்கிறேன், அதற்குரிய பணத்தை தருகிறேன், மீதி பணத்தை நான் தருகிறேன், என்னுடைய பணத்தை எடுத்துக்கொள்கிறேன்னு சொன்னார். அந்த சகோதரி எவ்வளோ சொன்னாங்க, நான் என் பிள்ளைகளை எங்கே போவேன், இந்த வீடு ஒன்று தான் எங்களுக்கு சொந்தம், இது இருந்தால் நான் ஏதாவது வேலைகளை செய்து என் பிள்ளைகளை நான் பிழைக்க வைக்க முடியும், நாங்கள் இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டா வாடகை கூட வழியெல்லாம் போயிருமே என்று சொல்லி அழுதார்கள். இவர் சொன்னார், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், என்கிட்ட வாங்கின கடனுக்கு நீங்கள் பதில் செய்யணும்லன்னு சொல்லி இந்த வீட்டை எடுத்துக்கொள்வதிலே அவர் குறியாக இருந்தார். அதனால் நெருக்கடி கொடுத்து அந்த விதவை சகோதரி வேறு வழி இல்லாமல் சரி எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னால், இவர் அந்த வீடு என்ன மதிப்பை பெறுமோ அந்த நிலமும் வீடும் அந்த பணத்தை கொடுக்கவில்லை. அது ஒரு 30 லட்சம் பெறுன்னு வைத்துக்கொள்ளுங்க. இவர் சொன்னார், நான் 20 லட்சம் தான் தருவேன். இல்லைங்க 30 லட்சம் பெறுமே, இல்லை நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ தான் என்னால் தர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை குறைந்த விலைக்கு, அதாவது நியாயமான விலை கொடுத்து வாங்காமல் நெருக்கடி கடனால் நெருக்கி அந்த விதவை சகோதரிக்கு கேட்க யாரும் இல்லைல்ல, இவ்வளோ தான் பணம் என்று கொடுத்து அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டு கர்த்தர் எனக்கு ஒரு குறைஞ்ச விலைக்கு வீடு கொடுத்துட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஜெபித்து இவர் வீட்டை புதுப்பித்து எல்லாம் சரி பண்ணினார். அந்த ராத்திரியில் அந்த ஊழியக்காரருக்கு இதையெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த விதவை தன் குழந்தைகளோடு இந்த வீட்டை விட்டு போகும்போது இந்த வீட்டை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டே போனாள். என் கணவர் உயிரோடு இருந்திருந்தால் இப்படி ஏமாற்றி இருப்பாங்களா, எனக்கு நியாயமாய் கொடுக்க வேண்டிய பணத்தை கூட தரலையே, நான் என் பிள்ளைகளை தெருவில் அனுப்பிட்டாங்களே, நீ அழுது கொண்டே அவள் போனாள். அந்த கண்ணீர் என் சமூகத்தில் வந்தது. அந்த சாபம் இந்த வீட்டின் மேல் இறங்கி இருக்கிறது என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அடுத்த நாள் காலை அந்த சகோதரர் வந்தார். விசுவாசி தான், நல்ல ஜெபிக்கிறவர், பைபிள் வாசிக்கிறவர், ஊழியெல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கார்ல. அப்படி தான் நிறைய பேர் கிறிஸ்தவங்க நினைக்கிறோம். பக்தின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய தப்பு பண்ணி சாபத்துக்குள்ளே இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் காலையில் அவரை பார்த்து பேசினார், பிரதர், இந்த வீட்டை ஒரு விதவைகிட்டேருந்து நீங்கள் வாங்கினீங்களா? ஆமாம். அவங்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தீங்களா? அவர் பதில் சொல்லவில்லை. அப்போ சொன்னார், இரவில் ஆண்டவர் என்னோடு பேசினார், நீங்கள் இந்த வீட்டை குறைந்த விலைக்கு ஒரு விதவையை கட்டாயப்படுத்தி ஏமாற்றி எடுத்துக்கொண்டீங்க. அந்த விதவை கண்ணீரோடு இந்த வீட்டை விட்டு போகி அழுது கொண்டே போனாங்க. அந்த சாபம் இந்த வீட்டின் மேல் இறங்கி இருக்கிறது. இந்த வீட்டில் யார் இருந்தாலும் ஆசீர்வாதம் வராது, அது உங்களுக்கும் சாபம். இனி அது உங்களுடைய குடும்பத்தை தாக்க ஆரம்பிக்கும். சொன்ன உடனே நடுங்கி போனார். அப்போ நான் என்ன செய்யணும் இந்த சாபம் மாறுவதற்கு? அவர் சொன்னார், முதல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் செய்தது பாவம், அது அநியாயம், அதனால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேளுங்க. ரெண்டாவது, அந்த விதவை சகோதரி எங்கே இருந்தாலும் கண்டுபிடித்து நியாயமாக எவ்வளோ நீங்கள் அந்த வீட்டுக்கு ஒருத்தோ அந்த பணத்துக்கும் அதிகமாக கொடுங்க. ஏற்கனவே அந்த பணத்தை அந்த வீட்டு மதிப்பை விட கொஞ்சம் அதிக பணம் கொடுத்து என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. அவங்க மனப்பூர்வமாக மன்னித்து ஆசீர்வதிக்கும் போது தான் இந்த சாபம் மாறும். அல்லது இனி அது உங்களுடைய குடும்பத்தை தாக்க ஆரம்பித்து விடும் என்று அந்த ஊழியக்காரர் சொன்ன உடனே, சரி பிரதர், அப்படியே செய்கிறேன் என்று அந்த விதவையை தேடி கண்டுபிடித்து போய் மன்னிப்பு கேட்டார். அது மாத்திரம் அல்ல, அந்த வீட்டு மதிப்பை விட அதிக பணத்தை கொடுத்து நீங்கள் நல்லா இருக்கும்படிக்கு நான் இந்த பணத்தை தருகிறேன், வைத்து கொள்ளுங்களேன்னு சொல்லி அவங்க மனதார ஆசீர்வதித்தார்கள். அதன் பிறகுதான் சாபம் மாறினது. பாருங்கள், இது மனுஷரினால் உண்டாகிற சாபம். அவங்கள கண்ணீர் வெடிக்க வைக்கும் போது சாபமாகிவிடும், பாதிப்பை உண்டாக்கிவிடும். அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும். விதவைகள் கண்ணீர் வெடிக்கும்படி நீங்கள் நடந்து கொண்டீங்க. அவங்க எப்படி அழுவாங்க தெரியுமா? எனக்கு யார் இருக்கா கேட்க, என் கணவர் இல்லைன்னு தானே என்னை குடும்பப்படுத்துகிறாங்க. தேவன் அதை கேட்பார், அது சாபமாகிவிடும். விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள் சாபத்துக்குள்ளாகிடுவாங்க. அதனால தான் அது மனுஷரால் வருகிற சாபம். அவங்க இருதயத்தில் வேதனையோடு அழுதுட்டாலே சாபமாக்கிவிடும். அதனால தான் நீங்கள் போய் மனுஷரோடு ஒப்புரவாகுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே மாதிரி சகோதரர் சாம் ஜபத்துரை அண்ணன் ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. சென்னையில் அன்றன்றுள்ள அலுவலகத்தில் இருந்தபோது ஒரு சகோதரர் வந்தார். தாசில்தாராய் பணி செய்தவர், கவர்மெண்ட்டில் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவர் ஒரு வீடு கட்டியிருந்தார் சென்னையில். பல லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி பிரதிஷ்டெல்லாம் பண்ணிட்டார். அதன் பிறகு அண்ணனை பார்க்க வந்தார். அப்போ என்னென்ன ரொம்ப துக்கத்தோடு வந்தார். அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சவங்க தான். அவர் ஊழியத்தில் பழகினவர். என்ன பிரதர்னு கேட்டபோது சொன்னார், பிரதர், நான் ஒரு வீடு கட்டினேன்ல. ஆமாம். பிரதிஷ்டெல்லாம் பண்ணிங்களே, அந்த வீட்டில், புது வீட்டில் என்னுடைய வாலிப மகள் தற்கொலை செய்து மறித்து விட்டாள். திடீரென்று ஒரு காரணம், எங்களுக்குள்ள சண்டையும் இல்லை, பாதிப்பும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் காலையில் பார்த்து அவள் தற்கொலை பண்ணி தூக்கலை தொங்கி மறித்து விட்டாள். இப்போ அந்த வீட்டில் எங்களால் தங்க முடியல, இருக்க முடியல, துக்கம், நிம்மதி இல்லை, குழப்பம். அதை நினச்சி ஒரு மரண வேதனை. ஒரு புது வீட்டுக்குள்ளே சந்தோஷமாகவே எங்களால் இருக்க முடியலை. அப்படியே ரொம்ப மனசோர்வு. அதான் அவங்கள பார்த்துட்டு ஜெபித்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னார். சாம் ஜபத்துரன்னு அவரை பார்த்து கேட்டாங்களா நேரடியாக, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் மறைக்காமல் சொல்லணும். சரி, நீங்கள் இத்தனை லட்ச ரூபாய்க்கு பெரிய வீடு கட்டினீங்க. ஆமாம்.
அதில் உங்கள் சம்பள பணம் எவ்வளவு, நீங்கள் சம்பாதிச்சு உங்களுக்கு கிடைக்கப்பட்ட வருமானம் எவ்வளவு, லஞ்ச பணம் எவ்வளவுன்னு கேட்டாங்க. அவர் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி கேட்பாங்கன்னு. அதிர்ந்து போனார். ஆனால் சொன்னார், பாதி பணம் லஞ்ச பணம் தான் பிரதர், நான் உண்மையை ஒத்துக்கிறேன், பாதி பணம் லஞ்ச பணம் தான். அப்போ தாங்க சொன்னாங்க, அது சாபம். லஞ்சம் கொடுக்கிற யாரும் ஒரு ஏழை, ஒரு சாதாரண மக்கள் நியாயமாக நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கறதற்கு காசு வாங்கினீங்கன்னா அவங்க ஆசீர்வதித்து கொண்டே தர மாட்டாங்க. ஒருவேளை அரசியல்வாதி பணக்கார ஏமாற்றி அடுத்தவங்க சொத்தை எடுக்கிறதுக்குன்னா பணம் தருவான். ஆனால் நியாயமான காரியத்துக்கு வரக்கூடிய ஏழை மக்கள்கிட்டே நீங்கள் காசை பிடுங்குறீங்கல்ல, அவன் சபித்து கொண்டே தான் கொடுப்பான். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கூட நீ திருடுறியே அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் சபித்து கொண்டே வெளியில் சரி ஒரு தந்திரம் கையெழுத்து போட்டு தந்திரம் நீ வாங்கினாலும் உள்ளத்தில் அவன் சபித்து கொண்டே போவான். அந்த சாபம் உங்களை தாக்கும், உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும். நீங்கள் வாங்கினதில் பாதி லஞ்ச பணம், அந்த லஞ்சம் சாபத்தை கொண்டு வந்து விட்டார், உங்கள் வீட்டில் பாதிப்பை கொண்டு வந்து விட்டார். அதுதான் இந்த சாபம். உங்களுடைய பிள்ளையை அது பழி வாங்கி விட்டது. இப்போ உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம், அந்த வீட்டில் தங்க முடியலையே, நிம்மதியாக இருக்க முடியலையே அப்படின்னு சொன்ன உடனே அவர் கலங்கி, இப்போ நான் என்ன செய்கிறது பிரதர், நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக, நான் ஒரு இயேசுவை அறிந்த நான் அந்த லஞ்சம் வாங்கியிருக்கக்கூடாது, எல்லாரையும் பார்த்து எல்லாரும் செய்கிறாங்க, எல்லோரும் நல்லா தானே இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டேன். அந்த ஆண்டவர் இப்போ எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டாரு, இப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டார். அதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. என்னது? அந்த வீட்டை விற்றுருங்க. இப்போ லஞ்சம் வாங்கின ஆட்களை கண்டுபிடிச்சி உங்களால் திருப்பி கொடுக்க முடியாது. எங்கெங்கிருந்தான் வந்திருப்பாங்க, பலர்கிட்ட வாங்கிட்டீங்க. அதனால் பாதி பணம் லஞ்ச பணம், அந்த லஞ்சம் வாங்கின பாதி பணத்தை ஏழைகளுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுத்துருங்க. மீதி உள்ள பணத்தில் சின்னதாக ஒரு வீடு கட்டி நீங்கள் இருங்க, அது ஆசீர்வாதமாக இருக்கும், அங்கே நிம்மதியாக குடியிருக்கலாம். அதுதான் ஆலோசனை. சரி பிரதர்னு போனார். அதனால தான் சொல்ல, லஞ்சம் வாங்குறவங்க, அரசியல்வாதிகள், ஊழல் பண்ணுறவங்க, நீ என்ன தான் பக்தியாக சாமி கும்பிட்டாலும், எத்தனை லட்சம் செலவு பண்ணி பூஜை புனஸ்காரம் மறுபடியும் செஞ்சாலும் சாபம் போகாது. உன்னுடைய சந்ததி அதை தாக்கிவிடும், பாதிப்பை கொண்டு வரும், ஒரு அவமான நிந்தை வேதனை கொண்டு வந்துவிடும். பாருங்களேன், முன்னால் பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தவங்க இப்போ அவமான நிந்தை அசிங்க மக்கள் பரிகாசமாய் பேசக்கூடிய நிலைமையில் அவங்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டதை பார்க்குறீங்கல்ல. அப்போ அது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுக்கும், நிம்மதியை கெடுத்துரும். அவங்களால் நிம்மதியை தூங்க முடியாது, இருக்க முடியாது. அதனால தான் எப்போவுமே பாருங்களேன், ஒரு ரவுண்டில் ஆள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, தனியாகவே போக மாட்டாங்க. அவங்க எப்போவுமே கூட ஆள், ராத்திரி தூங்கு வரைக்கும் அவங்க கூட ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. தனிமை உணர்வு வரும்போது தான் மனசாட்சி வாதிக்க ஆரம்பிக்கும், நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும். இதான் உண்மை. நிறைய இப்போ சாபத்தினுடைய பாதிப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் லஞ்சம் வாங்குகிற எல்லாரும் வீட்லையும் தற்கொலை பண்ணி சாக மாட்டாங்க. சிலருக்கு அது வியாதியாக வரும், சிலருக்கு அது மனக்குழப்பம், டிப்ரெஷன் ஆகிவிடும், சிலருக்கு அவங்களுடைய குடும்பத்தில் சமாதானமற்ற சூழ்நிலை, ஒரு நரக மாதிரி குடும்பம் மாறிவிடும், சிலருக்கு அவங்களுடைய பிள்ளைகளால் அவமான நிந்தைகள் வரும்படி பிள்ளைகள் தாறுமாறாய் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சாபத்தினுடைய விளைவு பல விதங்களிலே தாக்குதலை உண்டாக்கும். ஒரே மாதிரி அது தாக்குதலை கொண்டு வராது, அதுதான் அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் நிறைய பேர் துணிந்து செய்வது. அதனால் அந்த சாபம் சிலருக்கு அடுத்த தலைமுறையிலேருந்து பாதிப்பை ஆரம்பிக்கும், இவங்க வரைக்கும் போயிடும், இவங்க அடுத்த தலைமுறையிலேருந்து பாதிப்பை உண்டாக்கிவிடும். அதனால் மனுஷரால் வரக்கூடிய சாபம் இருக்கிறாரு. உங்களால் ஒருவர் பாதிக்கப்பட்டவங்க சபிச்சா அது உங்களை பாதித்து விடும். லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணாது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்து விடும். அப்போ இதுலேருந்தெல்லாம் நீங்கள் விடுதலை பெறாவிட்டால் மனக்குழப்பம், வியாதி, டிப்ரெஷன், மரண பயம் பாதித்து கொண்டே இருக்கும். நிம்மதியாக இருக்க முடியாது, வீட்டுக்குள்ளே வந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால தான் நிறைய பேர் வெளியவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, 12 மணிக்கு வீட்டுக்கு வந்து எல்லாம் தூங்கின பிறகு போதையில் தூங்கிட்டு காலையில் எழும்பி கூட்டத்தோடு போயிடுறது, அவ்வளோதான். நீங்கள் யோசித்து பாருங்கள், நிறைய பேருடைய லைஃப் பக்கத்தில் நெருங்கி விசாரித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். அது நீங்கள் அரசாங்க அதிகாரிகளாக இருந்தால் நீங்கள் உண்மையாக இருக்கிறவங்க பாருங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு சில சமயம் ப்ரொமோஷன் கிடைக்காது, பொய்யான பழி சொல்லி திட்டுவாங்க. ஆனால் அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவங்க குடும்பம்லாம் இருக்கும், வர சம்பளத்தில் சந்தோஷமாக வாழ்வாங்க. இந்த கிம்பளம் வாங்குறாங்க பாருங்கள், ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, வீண் செலவு பண்ணுவாங்க, எல்லா செலவு ஓட்டப்பையில் போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்கும். பயம், எப்போ நம்மளை சிபிஐ வருமோ அல்லது அமலாக்கத்துறை வருமோ, பிடிச்சிருவாங்களோ, பயம் கலக்கெல்லாம் இருக்கும். எதுக்கு இந்த சாபத்தில் வாழணும்? நிம்மதியாக சந்தோஷமாக வாழத்தானே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த காரியத்திலேருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நான் இப்படிலாம் நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன செய்கிறது? இன்றைக்கி அதுக்கு தான் செபிக்க போகிறோம். விடுதலை பெற என்னன்னு சொல்ல போகிறேன். மூன்றாவது இன்னொரு காரியம் இருக்குது, தங்களுக்கு தாங்களே வரவழைத்து கொள்ளும் சாபங்கள். முதல்ல கடவுளிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம், ரெண்டாவது மனுஷரால் வரக்கூடிய சாபம், மூன்றாவது தங்களுக்கு தாங்களே வருவித்து கொள்ளுகிற சாபம். அப்படி ஒன்று இருக்குதா? மத்தேயு 27 அதிகாரம் எடுங்க, வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 27 அதிகாரம் 25வது வசனம் பாருங்கள். பைபிளை திருப்பங்க, உங்களுக்கு விளங்கும். மத்தேயு 27 அதிகாரம்
25வது வசனம், அதான் 45வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். இயேசு கிறிஸ்து குற்றமற்றவர், அவரிடத்தில் ஒரு பாவத்தையும் காணவில்லைன்னு சொல்லி பிலாத்து என்கிற கவர்னர் சொல்கிறார், ரோம கவர்னர். நான் விசாரிச்சுட்டேன், இவர்கிட்ட ஒரு தப்பும் இல்லையேன்னா இந்த யூத மத தலைவர்கள் வேதபாரகர், பரிசெயர், அந்த லீடர்ஸ் எல்லாருமே போய் இல்லை இவனை சிலுவையில் அறையணும், இவனை கொல்லணும், ரத்த சிந்தி இவன் மறிக்கணும்னு சொல்கிறாங்க இயேசுவை. கவர்னர் சொல்கிறார், இவர் தப்பே பண்ணலையே, மரணத்துக்கு எதுவான ஒரு குற்றமே இல்லையே, நான் எப்படி இவர் மரண தண்டனை கொடுக்கறது? அதெல்லாம் தெரியாது. நீர் அவருக்கு மரண தண்டனை கொடுக்காட்டா நாங்கள் ராயனுக்கு சீசருக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம், உன் பதவி போயிடும். அப்போ பதவி போய்விடும் என்பதற்காக அந்த பிலாத்து செய்கிறான், சரி இந்த ஆள் குற்றமற்றவர் தெரியுது, ஆனால் அவர் சிலுவையில் அறைந்தால் அது இரத்தப்பழி, இந்த இரத்தப்பழி என் மேலே இல்லை, கை கழுவிட்டு நீ உங்கள் பாடு, அதனால் இவனுடைய இரத்தப்பழிக்கு நான் பாத்திரம் நல்லன்னு கை கழுவிட்டார். உடனே இந்த யூத மத தலைவர்கள் லீடர்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள் 25ஆம் வசனம், அதற்கு ஜனங்கள் எல்லாரும் அவங்க தூண்டி விட்டாங்களே லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். பாருங்கள், யூத மத தலைவர்களும் மக்களும் சொல்கிறாங்க, இயேசுனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலே வரட்டும். இல்லைங்க அவன் பாவமே செய்யலைங்க, ஒரு குற்றமே செய்யலை, அவனை போய் சிலுவையில் அறிய சொல்கிறீங்க, அதெல்லாம் இல்லை, இரத்தப்பழி எங்கள் மேலே வரட்டும், பரவாயில்ல, அவர் கொன்னுருங்க என்பதாய் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, குற்றமில்லாத ஒரு ரத்தத்தை சிந்த வச்சு கொல்லுவதற்கு அவங்க சொல்கிறாங்க எங்கள் மேலே வரட்டும், எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும்னு யூதர்கள் சாபத்தை தங்களுக்கு தாங்களே வருவித்து கொண்டாங்க. இதான் தங்களுக்கு தாங்களே சாபத்தை வருவித்து கொள்ளுவது, தங்களுக்கு தாங்களே வருவித்து கொண்ட அதனுடைய விளைவு கிபி 70 இயேசு சிலுவையில் அறையப்பட்டு 40வது வருஷத்தில் ரோமருடைய படைகள், தீத்ராயுடைய படைகள் எருசலேமை முற்றுகையிட்டது. லட்சக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். எருசலேம் வீதிகளில் இரத்த ஆறு ஓடினது. குழந்தைகளை தரையில் மோதி அடித்து கொண்டார்கள். இது சரித்திரம். கிபி 70 ரத்த ஆறு எருசலேமில் ஓடினது. அவங்க தானே சொன்னாங்க இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலே வரட்டும்னு, எங்கள் சந்ததியின் மேலே வரட்டும்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் யூதர்களுக்கு அந்த சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால தான் பாருங்கள் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 19ஆம் நூற்றாண்டில் ஹிட்லர், ஜெர்மனி அந்த சர்வாதிகாரி ஹிட்லர் பாருங்கள் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான். உலகத்திலே அதிகமான இப்படி கொல்லப்பட்டவங்க யூதர்கள் தான். ஏன்னா அந்த இரத்தப்பழி அவங்க எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும்னு அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க. அவனுடைய வாயினால். நீதிமொழிகள் 18:21 வாசிங்க, பைபிளை திருப்புங்க. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் வார்த்தையில் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய வார்த்தையில் மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. அதனால் வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் இந்த வாயின் வார்த்தையினால தங்களுக்கு சாபத்தை தேடிக்கொள்ளுவாங்க. அதனால தான் வாயின் வார்த்தையுடைய பேச்சு சுருக்கமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். வேதம் எச்சரிக்கிறது. கண்டதையும் பேசக்கூடாது, இஷ்டப்படி பேசக்கூடாது, அது உங்களுக்கு சாபமாகிவிடும். உங்களுடைய வாயின் வார்த்தையில் மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்கிறது. ஒரு சமயம் ஒரு சகோதரி எனக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அவங்க என்னென்னா, அவங்களுக்கு திருமணம் ஆயிற்று, நல்ல ரட்சிக்கப்பட்ட சகோதரி. அவருக்கு கணவர் கிறிஸ்தவர் தான். திருமணம் ஆயிற்று, அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவங்க கர்ப்பம் தரித்தார்கள். ரொம்ப சந்தோஷமாக கணவர் விட்டு வந்து கர்த்தர் என் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து விட்டார்னு சொன்ன உடனே கணவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தை வேண்டாம், அது அழிச்சிரு. ஒரு கணவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அவங்க சொல்கிறாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க? குழந்தை என்பது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், அதை அழிக்கக்கூடாது. அவர் சொன்னார், இல்லை இப்போ வேண்டாம், நமக்கு கொஞ்சம் 5 வருஷம் கழிக்கட்டும், நம்மெல்லாம் செட்டில் ஆகட்டும், பணம்லாம் சம்பாதிச்சு செட்டில் ஆன பிறகு குழந்தை பிறந்தால் போதும், இப்போ வேண்டாம், 5 வருஷம் கழித்து கிடைச்சா போதும், இந்த குழந்தை அழிச்சிரு, குழந்தை வேண்டாம். அவங்க சொன்னாங்க, அப்படி முடியாது, இது கர்த்தர் கொடுத்தது, அது அழிச்சா அது பாவம், உருவான குழந்தை அழிப்பது பாவம்னு இந்த சகோதரி போராடுறாங்க. ஆனால் அந்த கணவர் விடலை. கிறிஸ்தவராக இருந்த துணிகரமாக தினவாதிப்பு, மனைவியை வாதிச்சு நீ குழந்தை அழிக்கலாம், டைவர்ஸ் பண்ணிடுவேன், என் கூட வாழ முடியாதெல்லாம் சொல்லி பயங்கரமாக தொந்தரவு கட்டாயப்படுத்தி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் கர்ப்பத்தை அழித்து விட்டார். அவங்களுக்கு ரொம்ப துக்கம். ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆள் வேண்டாம் என்று அழித்து விட்டாரே என்று. ஆனால் அவருடைய தொந்தரவு அவரே போய் கட்டாயப்படுத்தி கொண்டு போய் அவளை வேதனைப்படுத்தி அழித்து விட்டார். இப்போது 5 வருஷம் கழித்து பெற்றுக்கலான்னு சொன்னார்ல, 15 வருஷமாகிவிட்டார், குழந்தை இல்லை. இப்போ எத்தனையோ ஆஸ்பத்திரி எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறார், குழந்தை இல்லை. அந்த சகோதரி எனக்கு கடிதம் எழுதும்போது அந்த கடிதத்தில் சொல்லியிருந்தாங்க, பிரதர் எவ்வளவோ நான் அழுதேன், கெஞ்சின் அவர்கிட்ட இது தப்பு, இதை பாவம் வேண்டான்னு சொல்லி அவர் கேட்கலை. அந்த வேண்டாம் இந்த குழந்தைன்னார். அவருடைய வாயின் வார்த்தையின்படி இன்றைக்கு வரைக்கும் எங்கள் குழந்தை தரல ஆண்டவர். நீ தானே சொன்ன வேண்டான்னு சொல்லி, நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை வேண்டான்னு இல்லை.
15 வருஷமாகிவிட்ட குழந்தை. இப்போ எனக்கு என் கணவர் மேலே வெறுப்பு வந்து விட்டது. அவரோடு வாழவே எனக்கு பிடிக்கவில்லை, ஒரு சந்தோஷமே இல்லை. இவர் கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு பாவத்தை செய்த மனிதன் என்று அவர் கூட எனக்கு வெறுப்பு தான் காணப்படுகிறது என்று. அதான் உண்மை. அந்த சாபம் பாருங்க, அந்த குடும்பத்தின் சந்தோஷம் சமாதானம் எல்லாம் போய்விட்டது. பணம் இருக்கலாம், கார் இருக்கலாம், வீடு இருக்கலாம், நான் சம்பாதிச்சேன், செட்டில் ஆகிட்டேன்னு சொல்லலாம். சாபம். கர்ப்பத்தில் உருவான குழந்தையை அழிப்பது சாபம். கிறிஸ்தவ பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை இதில் கண்டிக்காவிட்டால் நீங்களும் சாபத்துக்கு பங்காளிகள். அதனுடைய விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். உங்களுடைய மகனோ மகளோ இந்த பாவத்தை செய்கிறா கண்டிக்கணும். இது தப்பு, இது ஆண்டவருக்கு விரோதமான பாவம்னு சொல்லணும். நீங்கள் சொல்லாமல் பிள்ளைகளுக்கு ஜால்ரா போட்டிங்கன்னா அந்த சாபம் உங்கள் கண் முன்னால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிவதை நீங்கள் பார்ப்பீங்க. சாபம். எப்படி ஒரு குழந்தை அழிக்க முடியும்? உங்களுக்கு தெரியுமா? கருவில் ஒரு குழந்தை உருவாகி அழிச்சிட்டா அந்த குழந்தை பரலோகத்தில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நிறைய குட்டி குட்டி பிள்ளைகளாம் இருக்காங்களா கர்ப்பத்தில் அழிக்கப்பட்ட. நாளைக்கு ஆண்டவருக்கு முன்னால் போனால் அந்த பிள்ளை சொல்லலை, இவன் தான் என்னை அழிச்சவன், இதுதான் காரணம். எப்படி பரலோகத்து போக முடியும்? பரலோகத்து போக முடியாது. குழந்தை அழித்த ஒரு கொலைகாரன், ஒரு கொலைகாரன் எப்படி பரலோகத்து போக முடியும்? அது கொலை. கருவில் உருவான ஒரு குழந்தை அழிப்பது ஒரு கொலைக்கு சமம். அதனால் அறிந்து கொள்ளுங்க, அந்த சாபத்தை கொண்டு வாயினால் உண்டான சாபம். வேண்டான்னு சொன்னார்ல, எனக்கு வேண்டான்னு சொல்லி. எனக்கு ஒரு ஊழியக்காரன் நண்பர் உண்டு. ஒரு சமயம் ஒரு அனுபவத்தை சொன்னார். ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒரு சகோதரி ஒரு கைக்கு குழந்தை கொண்டு வந்தாங்க. அது அழுதுகிட்டே இருக்குது, வியாதிப்பட்டு எலும்பும் தோலும் ஒரு மாதிரி இருக்குது. ஐயா, எத்தனையோ ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டேன், எங்கெங்கேயோ பார்த்துட்டேன், குழந்தை சுகமாகலை, கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன், குழந்தையோட சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தோன்னு அந்த குழந்தையை பார்க்குறேன், எலும்பும் தோலுமாக கஷ்டப்பட்டு அழுது கொண்டே இருக்கிறது, வியாதிப்பட்ட குழந்தை. அவர் ஜெபிக்க கண்ணை மூடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறாராம், இந்த தாய் தான் இந்த குழந்தையுடைய வியாதிக்கு காரணம் அப்படின்னு. இவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? எந்த தாயாவது குழந்தை வியாதிப்படணும்னு விரும்புவாங்களா? விரும்பலை. ஆனால் அவளுடைய வாயின் வார்த்தையினால் குழந்தை பாதிக்கப்பட்டார். எப்படி ஆண்டவரேன்னா, ஆண்டவர் விளக்கமாக சொன்னார். அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது, சில சமயம் குழந்தை கருவில் இருக்கும்போது அந்த தாய்மார்களுக்கு வாமிட் வரும்ல, சிலருக்கு சில மாதங்கள் வரைக்கும், சிலருக்கு தொடர்ச்சியாக வாமிட் வந்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். இவங்களுக்கு இந்த வாமிட் எடுத்து ரொம்ப மனசு ஒன்றால் தானே, இந்த குழந்தை தண்ணி உருவானதுனால தானே. சிலர் கோபத்தில் முறுமுறுத்துருவாங்களே, அப்படி முறுமுறுத்தி சனியனை ஒன்றால் நான் கஷ்டப்படுறேன் பாரு, அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எப்போ அந்த குழந்தைக்கு விரோதமாக அந்த தாய் ஒரு வார்த்தை சொன்னாங்களோ அது சாபமாக்கி விட்டார். அந்த குழந்தை பாதிக்கப்பட்டு விட்டார். ஆண்டவர் சொல்லி அவங்கள்ட்ட கேட்டாங்களா, இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது நீங்கள் அதிகமாக வாமிட் எடுத்தீங்களா? ஆமாம் பிரதர், ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான், பல மாதம் கஷ்டம். சிலர் கொஞ்ச நாள் இருக்குன்னாங்க, நான் பல மாதம் கஷ்டம். சரி, அந்த கஷ்டத்தில் இப்படி சில வார்த்தைகளை சொல்லி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய நீங்கள் பேசுனீங்களா? அப்படி அதிர்ச்சியோடு பார்த்தாங்க. வேதனை தாங்க முடியாமல் சொல்லிட்டேன் பிரதர். அந்த சாபம் தான் உன் குழந்தையை தாக்கி இருக்கிறது. ஆனால் தான் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் மனம் திரும்பி நான் சொன்ன வார்த்தையை ஆண்டவரே மன்னியும்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி நீங்கள் தான் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் குழந்தைக்கு சுகம் உண்டாகும். ஆண்டவர் அவர் சொல்லி ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணி அனுப்பினாராம். அதனால் தான் பாருங்கள், நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். வாயில் ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறாரு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே எலியாவை ஆண்டவர் சாரிபாத் ஊருக்கு அனுப்புகிறார். விதவை, அந்த விதவை வீட்டுக்கு அனுப்புகிறார். பஞ்ச காலம், நீ போய் அங்கே தங்கியிரு, அவங்க நீ உனக்கு சாப்பாடு தருவாங்க, உன்னை போஷிப்பாங்கன்னு சொல்லி எலியா போய் பேசுகிறார். நீ ஒரு விதவை, ஒரு பையன் இருக்கிறான், எனக்கு ஒரு முதல் ஆடை எனக்கு சுட்டு கொண்டு வான்னு சொன்னான். அவன் என்ன சொல்கிறாள்? 12ஆம் வசனத்தில் பாருங்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை. உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறிக்கினேன் என்றாள். நாங்கள் சாப்பிட்டு செத்து போகிறோம். அவள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது பாருங்கள். கொஞ்சமாவது தான் இருக்குது, பஞ்சம், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. தீர்க்கதரிசி கேட்குற, முதல் அடை எனக்கு சுட்டு கொண்டு வான்னு கேட்டால், நானும் என் பையனும் சாப்பிட்டு செத்து போகிறோம் அப்படின்னு சொல்லி விரக்தியாக சொல்லுகிறாள். அந்த மரணம் என்கிற வார்த்தை நாவில வந்ததில்லை, அந்த பிள்ளை செத்து போச்சு. கொஞ்ச நாள் மகன் இறந்துட்டான். அப்படி வாயின் வார்த்தையின்படியே மரணம். அதனால தான் உங்களுடைய வாயில் ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை சபிச்சிட்டிங்கன்னா அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுருவாங்க. அதனால தான் பிள்ளைகளை நாயை பேயெல்லாம் திட்டக்கூடாது. நாயை பேயாக தான் அப்புறம் வளரும். உங்கள் வாயின் வார்த்தை வெடிப்பிள்ளை பாதிக்கப்படும். அப்படி சொல்லக்கூடாது. நீ முட்டாள், மக்கு, ஒன்றுக்கு உதவாதவன், இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அவனை பாரு, இவளை பாரு, அவங்களாம் எப்படி இருக்காங்க, நீ ஒன்றுக்கு உதவ மாட்டேன், மாடு மேய்க்கத்தில் ஆக்கி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது.
ஆசீர்வாதமான வார்த்தை பேசுங்க. நீ நல்லா இருப்ப, இப்போ கொஞ்சம் மார்க்கு, நல்ல படி, நிறைய மார்க் எடுத்துருவ, நீ சாதிப்ப, நீ வெற்றி பெறுவ. ஆசீர்வாதமான வார்த்தை பேசணும். சாபமான வார்த்தை, தோல்வியான வார்த்தை, பிள்ளைகளுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. நீ நாசமாக போயிடுவ, ஒன்றும் இல்லாமல் போயிடுவ, நீ பாரு அப்படிலாம் வார்த்தைகளை பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடாது. அந்த வாயின் வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது, மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. இப்படி தங்களுக்கு தாங்களே தங்கள் குடும்பத்திற்கு சாபத்தை உண்டாக்கி கொண்டவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் தான் இருப்பாங்க. இந்த குடும்பம் விளங்குமா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இருக்குது, நீங்களே விளங்குமான்னு சொன்னால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு போயிடும். உங்கள் வாயின் வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. அதனால தான் தற்கொலை செய்ய போகிறேன், செத்து போகிறேன் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. யாராவது பிள்ளைகள் பேசினா உடனே கண்டித்து அதை வாபஸ் வாங்க வைக்கணும். அப்படி சொல்லாத, நீ வாழணும், ஆண்டவர் நல்லா வைப்பார்னு சொல்லு, அப்படி சொல்லணும். செத்து போகிறேன், தற்கொலை பண்ணி செத்துருவேன், இனிமேல் அவ்வளோதான். இந்த மாதிரி வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை வாயிலிருந்து வரக்கூடாது. அதில் மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. நீ நல்லா இருப்ப, இன்றைக்கி கஷ்டப்படுறேன், நாளைக்கு ஆண்டவர் நல்லா வைப்பார், இதிலேருந்து வெளியே வருவேன், விசுவாசத்தோடு அப்படி சொல்லுங்கள். பாருங்கள், சிலர் எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தெரியுதும்பாங்க. வாயில் ஏன் அப்படி எனக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது, எனக்கு சொன்ன மாதிரியே வந்துடும். சிலருக்கு அப்படி தான், அவங்களுடைய வாயின் வார்த்தையினாலேயே வியாதியை வருவித்துக் கொள்வது. ஆமாம், எனக்கு இப்படி வந்துடும் போல் இருக்குது. நீங்கள் அப்படி நீங்களே கற்பனை பண்ணி சொல்லணும். உங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் இந்த மரணம் வந்துடும், செத்து போயிடுவேன், தற்கொலை பண்ணிடுவேன், இந்த வார்த்தைகளை பேசாதங்க. அது உங்களுக்கு மரணத்தை கொண்டு வந்து விடும். சாத்தான் அதை பிடித்து கொண்டு கிரியை செய்வான். உங்களுடைய வாயின் வார்த்தைகளை வைத்த பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து செயல்பட்டு மரணத்தை கொண்டு வந்து விடுவான். இந்த வீடு விளங்குமான்னு சொன்னீங்கன்னா ஆசீர்வாதத்தை பிடுங்கி விடுவான் பிசாசு. உங்கள் வாயின் வார்த்தைகளை வைத்தே சாத்தான் கிரியை செய்ய முடியும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய வார்த்தையில் மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது, ஜாக்கிரதையா இருங்க. 109ஆம் சங்கீதம் பாருங்கள், 17-18 வசனங்களில் இது உண்மை. நிறைய குடும்பத்தில் இதை பார்க்கிறோம். 109ஆம் சங்கீதம் 17-18 வசனம், 741ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். சிலர் சாபத்தை பற்றி பேசுகிறது, சாபத்தை விரும்புகிறது. நான் சாபமாக இருந்தால் பரவாயில்ல, அவங்க விரும்பி விரும்பி சாபத்துக்குள்ளாயிருவாங்க. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெய் போலவும் பாயும். சாபம் எப்படிலாம் வருது பாருங்கள். அதனால் தான் அந்த வார்த்தையில் இருக்கிற சாபம், அதை குறித்து நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அப்படின்னா உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான். சிலரை தேவனை அழைக்கும் போது கர்த்தரவளோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பார். ஊழியக்காரனாக, ஒரு விசுவாசியாக, தேவ பிள்ளையாக அழைத்து உடன்படிக்கை பண்ணியிருப்பார். அப்படிப்பட்டவங்களை நீங்கள் சபிச்சிங்க, அவங்க வேதனைப்படும்படி ஏதாவது செய்தீங்கன்னா அந்த சாபம் உங்கள் மேலே, உங்களுடைய குடும்பத்தின் மேலே வந்துடும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதான் மிரியாம் செய்கிறார். மிரியாம் எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மோசைக்கு விரோதமாய், சொந்த சகோதரி மிரியாம், அவனும் ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரி தான், மோசைக்கு விரோதமாக பேசுகிறாள். ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேச உனக்கு பயமில்லாமல் போனது என்ன? உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு இப்படி பேசுவதற்கு? உடனே சாபமாகி விட்டது. 10வது வசனம் சொல்லுகிறாரு, அவள் குஷ்டரோகி ஆனாள், சாபம் உடனே தாக்கி விட்டார். மோசே ஒன்றுமே பேசலை, இருதயத்தில் அவருக்கு வருத்தம், வேதனை. தேவன் அதை கண்டார். தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரனை நீங்கள் துக்கப்படுத்தினீங்க, அது உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். உங்களுக்கு தெரியாது, ஆனால் அப்படி உள்ளம் துக்கப்பட்ட, ஒரு வார்த்தையும் பேச தேவையில்லை, அமைதியாக துக்கப்பட்டுட்டாலே உங்களுக்கு சாபமாய் மாறிவிடும். அதனால் பேசுகிற வார்த்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. அது சாபத்தை கொண்டு, அதனால தான் கர்த்தரை முறுமுறுப்பது சாபத்தை கொண்டு வந்துடும். ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டோம், எது கண்டோம், அவ்வளோதான், அப்படிலாம் பேசக்கூடாது. உடைய வாயின் வார்த்தைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். இது தங்களுக்கு தாங்களே வருவித்து கொள்ளுகிற ஒரு சாபம். சரி, இப்போது தேவனிடத்திலிருந்து சாபம், ஏதோ ஒரு பாவம் செய்துட்ட சாபம், என் முன்னோருடைய பாவத்தினால சாபம் தொடருது. நான் என்னை யாரும் சபிச்சிட்டாங்க, சிலர் என்னால் பாதிக்கப்பட்டு நான் சாபத்துக்குள்ளாயிட்டேன், என் வார்த்தையினாலே எனக்கு சாபம் ஆயிட்டு. இப்போ விடுதலை பெறுவது எப்படி? நான் சாபத்துக்குள்ளே இருக்குது தெரியுது, நான் தப்பு பண்ணிட்டேன், பாவம் செய்துட்டேன், முன்னோருடைய பாவம் சாபமாக தொடருது, அந்த பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. விடுதலை பெறுவது எப்படி? இப்போ இதான் முக்கியம், நல்லா கவனிங்க. சாபத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்,
எடுத்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தான் முக்கியமான நேரம், நல்ல கவனிங்க. ஏதோ ஒரு விதத்தில் சாபத்துக்குள்ளாயிட்டீங்க. சாபம் குடும்பத்தை தாக்கி இருக்குது. ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, நன்மையும் இல்லை. சாபத்தினால் வந்த வியாதி தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. சாபத்தினால் வந்த தரித்திரம் தொடருது, கடன் பிரச்சனை தொடருது, பயமும் கலக்கமும் ஒரு வெறுப்பும் கசப்பும் காணப்படுது. நிம்மதியே இல்லை, ஒரு ஆசீர்வாதம் வீட்டில் இல்லை. இப்போ இதிலிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வாதமாக இருப்பது எப்படி? அதுதான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒரு 4 காரியம் நல்ல கவனமாக கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. முதலாவது, விசுவாசிக்கணும். விசுவாசியுங்க. எதை விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் சாபம் ஆனார், அவர் என் சாபத்தை மாற்ற வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிக்கணும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் 259வது பக்கம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாபமானார். இதுதான் நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற ஒரே வழி, பணம் கொடுத்தெல்லாம் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. தான தர்மம் பண்ணிலாம் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. சாபத்துக்கு நீ பரிகாரம், நீ பணம் செலவு பண்ணிலாம் நீங்கள் மாற முடியாது. உங்களுக்காக சிலுவையில் சாபமான ஒருவர் இருக்கிறார். அவரால் தான் உங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். சாபத்தினுடைய வல்லமையை முறிக்க முடியும். சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஏன்? இயேசு சிலுவையிலே நமக்காக சாபம் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அவ்வளோதான். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, இயேசுவை சிலுவையில் அறையுவதற்கு முன்பாக ரோம போர் சேவகர்கள் அவரை அடித்து காயப்படுத்தி சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. வாரினால் அடித்து ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் 29-30 வசனம் பாருங்கள். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி இயேசுவின் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து இயேசுவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். 30வது வசனம். இயேசுவின் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி, இவர் ராஜான்னு சொல்கிறாங்களே மக்கள் எல்லாம், ராஜாவுக்கு கிரீடம் வைப்பன்னு முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி தலையில் வச்சு கோலை வச்சு அடிக்கிறாங்க. அந்த முற்கள் தலையில் அப்படியே பதிகிறது. இஸ்ரவேல் தேசத்தில் பலவிதமான முற்கள் இருக்கிறது. அதிலே ஒரு முள் பினா கிறிஸ்டி என்கிற முள்ளாம். அதை பற்றி சாம் ஜபத்துரன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. இந்த முள்ளுக்கு பேர் பினா கிறிஸ்டி அப்படின்னு பேராம். அந்த முள் பார்த்திங்கன்னா, நான் அங்கே போயிருக்கும்போது நான் பார்த்தேன். ஆணி மாதிரி இருக்குது அந்த முள். அப்படியே அவ்வளோ ஸ்ட்ராங். அது சாதாரணமாக உடையாத முள், அப்படி ஸ்ட்ராங் ஆணி மாதிரி இருக்குது. அந்த முள்ளை தலையில் வச்சு, அந்த முள்முடியை வச்சு கோலினால் அடித்தா அந்த முற்கள் அப்படியே தலைக்குள்ளே பதிந்து முகமெல்லாம், இயேசுடைய முகமெல்லாம் ரத்தம் அடிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அந்த முற்கள் விஷத்தன்மை உள்ளது. நம்ம ஊரில் கூட எங்கள் கிராமத்தில் நிறைய உடமுள்ளுன்னு சொல்லுவாங்க. உடமுள் அது சாதாரணமாக இருக்கும். குத்துனா கூட ஒடிஞ்சிடும். அதை எடுத்து போட்டு அது ஒரு நம்ம ஊக்க வச்சு எடுத்துருவோம் அந்த முள்ளை. ஆனால் காரமுள்ளுன்னு ஒரு முள் இருக்குது. அது பேர் காரமுள்ளுன்னு சொல்லுவாங்க. அது யானி மாதிரி இருக்கும். அது குத்திச்சுன்னு வைங்களேன், விஷம் ஏறின மாதிரி இருக்கும். உடம்பில் அவ்வளோ வலி இருக்கும். அந்த விஷயத்தை முறிக்க நான் சின்ன பெண்ணாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் பாட்டி அந்த முள்ளை எடுத்துட்டு எண்ணெயை காய்ச்சி அந்த காயத்தில் ஊற்றுவாங்க. எதுக்குன்னா விஷத்தை முறிக்கணும், இல்லைன்னா அந்த விஷம் உங்களுடைய காலில் இருக்கும் என்று. அந்த முள்ளில் கூட விஷம் இருக்கிறாரு. கிராமத்தில் உள்ளவங்களுக்கு அது தெரியும். நான் அதை பார்த்துருக்கேன், சின்ன வயசில் அனுபவிச்சிருக்கிறேன். இப்போ இயேசுடைய தலையிலே முள், அது விஷத்தன்மை உள்ள முள். அந்த குத்தி அந்த முட்கள் உள்ள பதிந்து முகமெல்லாம் ரத்தம் தலையிலிருந்து வடிகிறது. அந்த விஷம் அவருடைய உடம்பெல்லாம் பரவி அவருடைய உடல் முழுவதையும் வேதனைப்படுத்துகிறது. சாபம் அப்படித்தான். ஒரு விஷம் போல பரவிடும் நம்முடைய உடம்பில், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு விஷம் போல பரவி அழித்து விடக்கூடியது இந்த சாபம். அப்போ அந்த சாபம், இந்த மக்கள் மேலே இருக்கிற சாபம் என் மேலே வரட்டும். நான் சிருஷ்டித்த மக்கள் சாத்தான் பாவத்துக்குள்ளாக்கி சாபத்தை கொண்டு வந்துட்டான். என் ஜனத்தை சாபத்திலிருந்து நான் விடுதலையாக்கணுமே. இந்த சாபம் என் மேலே வரட்டும், என் தலையில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முழு உலக மக்களின் சாபங்களை தன்மேலே இயேசு ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சாபமானார் என்று வசனம் சொல்லுகிறது. முற்கள் சாபத்தை குறைக்குன்னு சொன்னல. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் ஆண்டவர் முதலாவது இந்த உலகத்தை உண்டாக்கும் போது முற்களை உண்டாக்கவே இல்லை. பணம், பழ வர்க்கங்கள், பூக்கள், மலர்கள், மனிதனுக்கு ஆசீர்வாதமான மூலிகைகளை உண்டாக்கினான்னு பைபிளில் இருக்குது. முற்கள் உண்டாக்கப்படலை. மனிதன் பாவம் செய்து சாத்தான் சாபத்தை பூமியில் கொண்டு வந்தபோது பூமி சபிக்கப்பட்டது. அப்போ தான் பூமியில் முற்கள் முளைக்க ஆரம்பித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முற்கள் சாபத்தை குறிக்கும்.
நிறைய முள்ளு மரம் இருக்குன்னு வைங்களேன், அந்த பகுதியை ஸ்தாபிக்கப்பட்டதாக இருக்கும் பாருங்கள், வறட்சி ஆயிரும். நீங்களே பாருங்களேன், அது மாதிரி முள் மரமே இல்லாத இடம் பார்த்திங்கன்னா செழிப்பாக இருக்கும். அது சாபத்தை குறிக்க. சில தேசத்தில் முள் மரமே இருக்கிறது இல்லை. நம்ம நாட்டில் சில பகுதிகளில் நிறைய முள் மரங்கள், அந்த இடம்லாம் வறட்சியாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அது சாபத்தை குறிக்கிற ஒரு காரியம். ஆனால் எந்த சாபத்தையும் மாற்ற இயேசுவால் முடியும். அது உங்கள் பாவத்தினால் உண்டான சாபமாக இருக்கலாம், உங்களுடைய பரம்பரையாய் முன்னோருடைய சாபம், ஜெனரேஷன் கர்ட்ஸ், பரம்பரையாய் தொடர்ந்து வருகிற சாபமாக இருக்கலாம், ஒரு மனிதர் உங்களை சபித்ததினால் உண்டான சாபமாக இருக்கலாம், உங்களுக்கு நீங்களே அறியாமையினாலே வருவித்து கொண்ட சாபமாக இருக்கலாம். எந்த சாபத்தையும் முறித்து அதை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் இரத்தத்திற்கு உண்டு. அவர் அதற்காக தான் சிலுவையில் சாபம் ஆனார். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். எனக்காக இயேசு சிலுவையில் சாபம் ஆனார், அவர் எனக்கு அந்த சாபத்திலிருந்து விடுதலை தருவார் என்று முதலாவது விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். உபாகமம் 23:5 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். அவர் சாபத்தை முறிக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். இன்றையிலிருந்து சாபம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறும். இனி ஆசீர்வாதத்தை காண்பீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சாபத்தில் வந்த வியாதிகள் மறையும், சாபத்தில் வந்த வறுமைகள் நீங்கும், சாபத்தில் வந்த தோல்விகள், ஏமாற்றங்கள், தடைகள் எல்லாம் நீங்கி இனி ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி, ஆசீர்வாதம், செழிப்பு, நன்மை உண்டாகும். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் தான் தர முடியும். அதுக்குத்தான் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதை விசுவாசிங்க. ரெண்டாவது, நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அதே சமயத்தில் மனம் திரும்பணும். எதனால் இந்த சாபம் வந்தது? உங்களுடைய பாவத்தினால் அந்த சாபம் வந்தால் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் இந்த பாவத்தை செய்துட்டேன், சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிச்சிட்டேன், நான் கலப்படம் பண்ணி பணம் சம்பாதிச்சிட்டேன், கள்ளத்தனமாக பணம் சம்பாதித்து சமுதாயத்தை பாதித்து உண்டாக்கிட்டேன், இவங்களை ஏமாற்றிட்டேன், அவங்கள ஏமாற்றிட்டேன், என்னை மன்னிங்கன்னு அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். பாவத்தை அறிக்கை செய்ய விட்டு விடணும். அது மாத்திரல்ல, சில காரியத்தை சரிப்படுத்த வேண்டியது அவசியம். லூக்கா 19:8-9 வாசித்தீங்கன்னா, சகையு என்ற மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் ஒரு சபிக்கப்பட்டவனாய் அந்த ஊர் மக்களால் காணப்பட்டான். அவன்கிட்ட யாரும் பேச மாட்டான். அநியாய சம்பாத்தியம், அதிகமாக வரி வசூல் பண்ணி மக்களை ஏமாற்றி உறிஞ்சுகிறவனாக இருந்தான். அதாவது இந்த காலத்தில் சொன்னால் லஞ்சம் ஊழல் பண்ணுகிற அதிகாரி அவன் இருந்தான். அதனால் மக்கள் எல்லாம் அவனை வெறுத்தாங்க. இப்போது அவனுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, சாபம் தொடருகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவிட்ட போனால் சாபம் மாறின்னு வந்தானா? இப்போ அவன் என்ன சொல்லுகிறான்? சகையன் என்று இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 திரும்ப செலுத்துவேன். யார்ட்டையாவது ஏமாற்றி அநியாயமாக வாங்கியிருந்தால் 4 மடங்காக திரும்ப கொடுக்கிறேன். 1000 ரூபாய் ஏமாற்றி இருந்தால் 4000 ரூபாயை திருப்பி தருகிறேன். பார்த்தீங்களா? அப்படி சொல்லுகிறான். அந்த சாபம் மாறுவதற்கு அவன் சில காரியங்களை சரிப்படுத்துகிறான். அநியாயமாக சம்பாதிச்சிருந்தால் அந்த பணம் வீட்டில் இருக்க வரைக்கும் சாபம் போகாது, அதை சரிப்படுத்தணும். அடுத்தவங்க பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த சாபம் போகாது, கிளியர் பண்ணணும். உங்கள் மூலமாக யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களோட ஒப்புரவாகி சரிப்படுத்தி கொள்ளணும், மன்னிச்சிடணும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் செய்யும்போது தான் சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகும். சரிப்படுத்தி கொள்ளணும். ஸ்மித் விக்கில்ஸ் ஒருத்தன் தேவ மனிதர் கடந்த நூற்றாண்டில் இங்கிலாந்து தேசத்தில் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர், விசுவாச அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவர். கர்த்தர் கொண்டு பலத்த அற்புதங்களை செய்தார். ஒரு சமயம் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் முடித்து ஜெபிக்க அநேகர் வரிசையாக வரும்போது ஒருவருக்காய் ஜெபம் பண்ணினார். அவர் கரமைத்து ஜெபிக்கும் போது பலத்த அற்புதம் நடக்கும். ஒரு மனிதர் வந்தார், எனக்கு இப்படி ஒரு வியாதி, டாக்டர்ஸ்கிட்ட போனால் என்னென்னவோ மருந்துகள், என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு சுகமே ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணன்னு தெரியலன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, ஆனால் நான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். இந்த ஸ்மித் விக்கில்ஸ் சொன்ன தேவ மனிதர் அவருக்காக ஜெபிக்க கண்ணை மூடின போது திடீர்னு ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பித்தார். உடனே கண்ணை திறந்து அவரை பார்த்து கேட்டார், 10,000 பவுண்டு என்று ஆண்டவர், இங்கிலாந்தில் பவுண்டு, அதான் அவனுடைய மணி பேர், நம்ம ரூபாய்ன்றல பவுண்டு, 10,000 பவுண்டின்னு என் கண் முன்னால் தேவன் ஒரு காட்சியை காண்பிக்கிறார். 10,000 பவுண்டுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இதில் ஏதோ ஒரு காரியம் இருக்கும், வியாதிக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கிறது. 10,000 பவுண்டுன்னு எனக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார், என்ன விஷயம் என்று கேட்டார். அவர் நடுங்கி போனார். அவர் சொன்னார், ஐயா, என் சகோதரன் நானும் சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணோம், சேர்ந்து தான் சம்பாதிச்சோம். என் சகோதரன் சமீபத்தில் மரித்து விட்டான். அவன் மரித்ததுனால சொத்தெல்லாம் பகிர்ந்து என் சகோதரனுடைய மனைவி பிள்ளைகளுக்கு வீடு நிலங்கள் சிலதெல்லாம் கொடுத்தேன். ஆனால் பேங்கில் 20,000 பவுண்டு இருக்கிறது. அதில் 10,000 பவுண்டு என் சகோதரன் மனைவிக்கு தான் போனேன், அந்த விதவைக்கு. நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வீடு தந்திருக்கேன், நிலம் தந்திருக்கிறேன், பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ நியாயமாக அந்த விதவைக்கு கொடுக்க வேண்டிய 10,000 பவுண்டை தரமாட்டேன்னு ஏமாற்றிட்டார். அதை தான் ஆண்டவர் காமிச்சு,
அதைத்தான் காமிச்சிருக்கிறாரோ. அதுதான், நீ ஒருத்தரை ஏமாற்றி பணம் எடுத்திருக்கிறல்ல, ஒரு விதவை ஏமாற்றி இருக்கல்ல, உன் சொந்த சகோதரனை ஏமாற்றி வஞ்சித்திருக்கிறல்ல, அதான் இந்த வியாதி. சாபம் வந்து விட்டது. உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது, எந்த ஆஸ்பத்திரியும் காப்பாற்ற முடியாது. ஒரே வழி, அந்த $10,000 கொண்டு போய் என் சகோதரன் மனைவிகிட்ட கொடுத்து என்னை மன்னிச்சிரு, ஆசீர்வதின்னு கேளு. அப்போ தான் உனக்கு வியாதி மாறும். அதான் ரிசல்ட்டு. இதை சரிப்படுத்தணும். பார்த்தீங்களா, நிறைய பேர் நினைக்கிற எல்லா பாவமும் செஞ்சுட்டு ஏசிக்கிட்டு வந்து மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் மன்னிச்சிருவார், பல்லத்து பல்லன்னு நினைக்கிறாங்க. போக முடியாது ஐயா. சகையு பாருங்கள், ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறார், அநியாயமாய் வாங்கினதை 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறார். ஏசன்னான்னு ஒரு பாஸ்டர் ஆந்திராவில் எனக்கு நல்ல நண்பர், இப்போ அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கு. ஒரு சமயம் ஒரு நடந்த சம்பவத்தை எனக்கு சொன்னார். அவங்க சபை விசுவாசி, வட இந்தியாவில் இருந்தாங்க, இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு இவங்க சபைக்கு தான் வருவாங்க. அப்படி மனைவி வியாதிப்பட்டு மரண படுக்கையில் ஆயிட்டாங்க. இவர் நல்ல விசுவாசி, சபையிலெல்லாம் ஜெபிச்சாங்க. ஒரு நாள் சொன்னார், பாஸ்டர் எங்கள் வீட்டில் வந்து மனைவிக்கு ஜெபம் பண்ணுங்க. சொன்னோன்னே சரி என்று இவர் போனார். அப்படி மனைவி மரண படுக்கையில் இருக்கிறாங்க. எவ்வளவோ ஜெபம் பண்ணியாச்சு, சுகம் இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு, சுகம் இல்லை. மரணக்கட்டு எழும்ப முடியல, அவ்வளோதான். உடனே ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு இவர் போய் படுக்க பக்கத்துலேருந்து கண்ணை மூடி இயேசுவேன்னு சொன்னார். அவர் கண் முன்னாலே தேவன் ஒரு காட்சியை காண்பித்தாராம். என்னடா இப்படி ஒரு காட்சி வருதுன்னு அவரால் நம்ப முடியல, சொல்லாமல் திரும்ப திரும்ப அந்த காட்சி வருது. என்னன்னு கேட்டால், சப்பாத்தி சுடுற கல் இருக்குல்ல, சப்பாத்தி சுடுவாங்க. அது நார்த் இந்தியாவில் அங்கே மெயின் உணவுன்றதுனால நல்ல விதவிதமான சப்பாத்தி சுடுற கற்கள் இருக்கும். அந்த பாத்திரம், அந்த தோசைக்கல் மாதிரி சப்பாத்தி கல், அது வந்து அப்படியே ஆடுதான் அவர் கண் முன்னால். இவர் கண்ணை மூடி இவங்களோட சுகத்துக்கு ஜெபிச்சா சப்பாத்தி கல் வந்து ஆடுதான். இவருக்கு புரியல, இது எதுக்கு நமக்கு தெரியுது. 2-3 முறை ஜெபிச்சா 2-3 முறையும் அதே மாதிரி. உடனே இவர் என்ன பண்ணார், கணவரை பார்த்து, ஆண்டவர் வந்து சப்பாத்தி கல்லை காமிக்கிறாரு, அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டார். அந்த கணவர் சொன்னார், இது தானே என் மனைவிட்ட சொல்லி கேட்கலையே. இவருக்கு அதிர்ச்சி, என்னது சப்பாத்தி கல்லுக்கு இந்த அம்மா வியாதிப்பட்டதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது. கணவர் சொன்னார், வட இந்தியாவில் நாங்கள் இருந்தோம்ல, அப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க தினம் சப்பாத்தி சுடுவாங்க, மெயின் உணவு அவங்களுக்கு அதானே. அப்போ எண்ணெல்லாம் போடாமல் சப்பாத்தி சுடுற ஒரு கல், நானும் ஏதோ ஒரு கல்லெல்லாம் வாங்கி கொடுத்தேன், இது சரியாக வரமாட்டேங்குதுன்னு அவங்க வீட்டில் இரவலுக்கு கொஞ்சம் கொடுங்க சப்பாத்தி கல்லை, நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன்னு என் மனைவி இரவலுக்கு வாங்கினதை அதில் வச்சு சுட்டு அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக நல்லா இருந்துச்சு. அந்த கல் மேலே ஆசை வந்து விட்டார். இப்போ அங்கேருந்து அவங்க தென்னிந்தியாவுக்கு திரும்பி வரணும் சொந்த ஊருக்கு. அவங்க இப்போ புறப்படுறாங்க, வேலை முடிஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கின சப்பாத்தி கல்லை திருப்பி கொடுக்கல, அதையும் பேக் பண்ணுறாங்க. அப்படியே கணவர் சொன்னாரா, இது பக்கத்து வீட்டு அவங்களுக்கு உள்ளதில்லை, அதை கொடுத்துடுவான்னா. இல்லை, இது ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம ஊரில் இப்படி கல்லெலாம் கிடைக்காது, இதை கொண்டு போயிடலாம். அவங்களே கேட்கல, மறந்துட்டாங்க. இல்லை அது தப்பு, அடுத்தவங்கள்ட்ட கல்லுக்கு வாங்கின திருப்பி கொடுத்துரு, அல்லது போய் சொல்லு இது மாதிரி எனக்கு தாங்கன்னு கேளு. அப்படிலாம் இல்லை, அவங்களே மறந்துட்டாங்க, சும்மா இருங்கன்னு பேக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த வீட்டை தேடி இருப்பாங்கல்ல, ஒரு இரவுலாம் ஒரு கல் கொடுத்தேன் திரும்பி தரலையே, அது அவங்க தேடும்போது நினச்சிருப்பாங்கல்ல, அடுத்தவங்களுடைய பொருளை இச்சிப்பதே ஒரு பாவம். அது அவங்களுக்கு தெரியாமல் திருடி கொண்டு வருவது ஒரு பாவம். அவங்க நம்பி கொடுத்ததை திருப்பி தருவாங்கன்னு நம்பி கொடுத்ததை திருப்பி கொடுக்காமல் இருந்து நம்பிக்கை துரோகம். எவ்வளோ பாவம் அதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. நம்ம நிறைய பேர் இதெல்லாம் நினைக்கிறது இல்லை, சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அதனுடைய பாதிப்பு தான் இன்றைக்கு அந்த சாபம். அந்த குடும்பம் வேதனைப்பட்டிருப்பாங்க, நம்ம கல் கொடுத்தமே தராமல் போயிட்டாங்களேன்னு சொல்லி. அது வந்து சாபமாய் மாறிவிட்டது, பாதிப்பை உண்டாக்கிவிட்டு. கர்த்தர் அதை காமிக்கிறார். இவருக்கு எப்படி தெரியும்? கர்த்தரை காமிக்கிறார். ஜெபிக்கும் போது சுகத்துக்காக ஜெபிக்கும், இதுதான் தடை. அவர் சொன்னார், இந்த சப்பாத்தி கல்லை திருடி கொண்டு வந்தது இந்த சுகம் பெறுவதற்கு தடை. அது ஒரு கேர்ட்ஸு. இன்னொருத்தருடைய பொருளை இச்சித்தீங்களே, திருடி கொண்டு வந்தீங்களே, அது கேட்டு வாங்கியிருக்கலாம், அப்படி தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. நம்பி கொடுத்தர தெரியாமல் வந்திருந்தால் அது கூட கண்டுபிடிச்சி திருப்பி கொடுக்கணும். ஆனால் வேணும்னே நீங்கள் கொண்டு வந்தீங்களே, அது எவ்வளோ பெரிய தவறு. அந்த கணவர் சொன்னார், இதே மனைவிட்ட அப்போவே நான் சொன்னேன் கேட்கல. இப்போ அந்த சகோதரி படுக்கையில் கண்ணீர் வடிக்கிறாங்க பாருங்கள். நிறைய பேர் நம்ம உணர்வதே இல்லை. ஏதோ ஒரு காரணம் இருக்கிறத யோசிங்க. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தான் தங்காது. ஒரு காரணம் இருந்தால் அது உங்களை பாதித்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஏன் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க? ஏன் சுகமாக மாட்டேங்க? ஏன் டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியல? ஏன் மருந்துகள் வேலை செய்ய மாட்டேங்குது? யோசித்து பாருங்கள். சரிப்படுத்தணும். நீங்கள் அடுத்தவங்களுடைய நிலத்தை எடுத்துற ஒரு சப்பாத்தி கல்லுக்கு எப்படின்னா, அடுத்தவங்க நிலத்தை எடுத்துக்கிறது, அடுத்தவங்களுடைய பணத்தை வஞ்சிக்கிறது, நம்பி வேலை கொடுத்தா நம்பிக்கை துரோகம் பண்ணி எஜமானுடைய பணத்தை திருடுவது. ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திருடிட்டு போய் இவர் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருவார். ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிலர் ஊழியமே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஊழியத்தில் திருடி அவர் போய் ஊழியம் ஆரம்பிக்க, அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? சாபம். சாபத்தை கொண்டு வரும். நீ திருடிட்டு வந்த, ஏமாற்றிட்டு வந்த, உன்னை நம்பிக்கை கொடுத்ததை நம்பிக்கை துரோகம் பண்ணின, உன்னை நம்பி பொறுப்பு கொடுத்தவங்களை நீ வந்து பேசுவது, எழுதுவது, அவங்களுடைய காரியத்தை திருடுவது, பொய்யான காரியத்தை பரப்புவது நம்பிக்கை துரோகம், சாபமாகிவிடும்.
எல்லாம் அறிந்து கொள்ளுங்க. சாபம் இதை நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. நிலங்கள், பொருட்கள், அது மாதிரி சில பணம், உங்களுடைய சகோதரனுடைய சொத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஒரு விதவையுடைய சொத்து உங்களுடைய நியாயமாக பிரித்து கொடுத்தீங்களா, அவங்களை ஏமாற்றிட்டீங்களா, அது சாபமாகிவிடும். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். மனிதனை ஏமாற்றல, ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. நீங்கள் காணிக்க கொடுத்தெல்லாம் அவரை சமரசம் பண்ண முடியாது. சரிப்படுத்தி கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடு, அவன் நிலத்தை கொடுத்துரு, அவன் பணத்தை திருப்பி கொடு. அப்போ தான் அந்த சாபம் மாறும். அப்போ மனம் திரும்பணும். முதல்ல விசுவாசிங்க, ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தம். ஆனால் நீங்கள் மனம் திரும்பணும், சரிப்படுத்தணும். அப்போ தான் ஆண்டவர் மன்னிப்பார். சரிப்படுத்தாமல் அடுத்தவங்க பொருளை திருடி வச்சுக்கிட்டு கர்த்தரே மன்னிச்சிருங்க ஆசீர்வதிங்கன்னா எப்படி ஆசீர்வாதம் வரும்? இயேசு கிறிஸ்துவிட்ட அதெல்லாம் நடக்காது. மற்ற சரிப்படுத்தணும். மூன்றாவது, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவர் தான் சாபத்தை மாற்ற முடியும். அவர் மூலமாக தான் ஆசீர்வாதம் அந்த சாபம் ஆசீர்வாதமாக மாற முடியும். அப்போ ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வரணும். அவர் தான் சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களுடைய லைஃப்பை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவர். ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் தூர இடத்துலேருந்து என்னை பார்க்க 4 மணிக்கு வந்திருந்தாங்க. அந்த குடும்பத்தை அவங்க கணவர், அது பேர் தாய் தகப்பன், அது மாதிரி ஒரு வாலிப மகள் கையில் குழந்தையோடு வந்திருந்தாங்க. அவருடைய கணவர், ஒரு பெரிய ஃபேமிலி. அதில் எல்லாம் பார்த்தா கிறிஸ்தவங்க இல்லை. அது மாதிரி தான் அவளை பார்த்த உடனே தெரிந்து விட்டார். அந்த கையில் குழந்தை வச்சிருக்கிற வாலிப மகள் தான் பேசினாங்க. எங்கள் அப்பா, அம்மா, என் சகோதரன், என் கணவர் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திட்டு ஒரு காரியம் சொன்னாங்க. ஐயா, எங்கள் குடும்பத்து மேலே ஒரு சாபம். அது சாபம்னா முன்னோருடைய ஏதோ ஒரு பாவத்தினால சாபம் தொடர்ந்து இவங்களுடைய சகோதரன் சகோதரி அவங்களுடைய கை கால்கள் எல்லாம் ரெட்டையாக இருக்கும், மாட்டுக்கால மாதிரி அப்படி ரெட்டையாக. அவங்களுடைய குழந்தைகள் கூட 2வது தலைமுறையில் பிறந்த குழந்தைகள் கூட மாட்டு கால்களைப் போல விரல்கள், கால், கையில் அப்படி ரெட்டையாக இருக்குமா, அப்படியே விரிஞ்சு ரெட்டையாக. அது எங்கள் கிராமத்தில் எங்கள் சொந்த குடும்பத்தில் பார்த்துருக்குறேன். அவங்களும் அதை சொன்னாங்க. அந்த சகோதரி எங்கள் வீட்டில் அது ஒரு கேர்ட்ஸு. அப்போ அந்த தகப்பனாச்சுன்னா எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்களுடைய தாத்தா யாரோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, அந்த இரத்தப்பள்ளி சாபமாக தொடருது. அதனால் அவங்க அப்பா பாருங்கள், இந்த சாபம் மாறுவதற்கு என்னென்னவோ பரிகாரம் செய்கிறாங்களே, எவ்வளோ பண செலவு, பெரிய பணக்காரங்க பண செலவு பண்ணி அங்கே இங்கே யார் யார் என்ன சொல்கிறாங்களே எல்லா பரிகாரமும் பண்ணி பண செலவு பண்ணி பார்த்தோம், சாபம் மாறவில்லை. அவருடைய தகப்பனார் வேதனையோடு சொல்லுவாராம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம குடும்பத்தை இந்த சாபம் போட்டு வதைக்கிறது. எங்கள் அப்பா என்ன பண்ணாரோ தெரியல, தாத்தா என்ன பண்ணாரோ தெரியலையே, ஏதோ ஒரு சாபம் தொடருதே அப்படின்னு வருத்தப்படுவாராம். ஆனால் இந்த வாலிப மகள் காலேஜில் படிக்கும்போது இயேசுவை பற்றி அறிந்து கொண்டாங்க. இயேசு சிலுவையில் சாபமானார், அவருடைய இரத்தத்தின் மூலமாக சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகும் என்பதை அறிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இந்த இயேசு எனக்கு வேணும், அவர் தான் என் குடும்பத்தின் சாபத்திலிருந்து என்னை காப்பாற்ற முடியும். இயேசுக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து இயேசுவின் பிள்ளையாக மாறிட்டாங்க. அவருடைய குடும்பத்தார் ஏற்கனவே சாபத்தில் கஷ்டப்படுறாங்களா, மகள் இயேசு மேலே விசுவாசம் வச்சிருக்கிற பார்த்து ஒன்றுமே சொல்ல, சரிம்மா ஏதோ நீ நல்லதை தேடிக்கொண்ட, நீ அதில் உறுதியாக இருந்துக்க, நாங்கள் எதுவும் தடை சொல்ல மாட்டோம், நம்மளும் என்னென்னவோ பரிகாரம் பண்ணி பார்த்து ஒன்று நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை காணும், நீயாவது நல்லா இருன்னு சொல்லி திருமணம் பண்ணும்போது எனக்கு கிறிஸ்தவ விசுவாசிக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணணும், சரி உன் இஷ்டப்படியே செய்து தருகிறோன்னு கல்யாணம் முடிந்தார். இப்போ கர்ப்பவதி ஆனபோது அவங்கெல்லாம் சொன்னாங்க, உன் குழந்தைக்கும் அப்படி தான் பிறக்கும், ஏன்னா சகோதரன் சகோதரி பிள்ளைகள் எல்லாம் அப்படி தான் பிறந்திருக்க குழந்தைகள், உன் குழந்தைக்கும் ரெட்டைக்கால் ரெட்டைக்கை மாட்டுக்காலை போல தான் இருக்கும். ஆனால் இவள் சொன்னால் இல்லை, என் குழந்தை அப்படி இல்லை, 5 விரல்களோடு அழகான குழந்தை இயேசு எனக்கு தருவார். அது எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், இப்போ என் தகப்பன் இயேசு, அவரை நான் என் ஆண்டவராக தகப்பனாக ஏற்றுக்கொண்டேன். இப்போ அவர் தான் என் தகப்பன், நான் இயேசுவின் குடும்பத்துக்குள் வந்து விட்டேன். அப்போ இயேசு என் தகப்பனாக இருக்கிறதுனால அவர் மேலே ஒரு சாபமும் கிடையாது, அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வறுமை இல்லாமல் சாபம் என் மேலே பலிக்காது. நம்ம குடும்பத்தில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம், அண்ணன் அக்கா எல்லா குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. யார் பாதிக்கப்பட்டாலும் நான் இப்போ இயேசுவுக்கு சொந்தம், இயேசுவின் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டேன், அவர் தான் என் தகப்பன், ஜீசஸ் ஜெனரேஷன், அவருடைய குடும்பம், அவருடைய ஆசீர்வாதம் தான் வரும். பார்க்கலாம், எல்லாம் சவால் விட்ட பார்ப்போம், குழந்தை பிறகுட்டு பார்ப்போம், பார்க்கலாம். இவள் கண்ணீரும் ஜெபம் பண்ணினாள், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் நீர் தான் என் தகப்பன், உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துட்டேன், எந்த முன்னோருடைய சாபமும் என்னை தொடரக்கூடாது, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும்னு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினாங்க. குழந்தை பிறந்தது. எல்லாரும் ஓடி போய் குழந்தை கை விரல் கால் விரலை பார்த்தாங்க. 5 விரல்களோடு அழகான குழந்தை. அந்த குழந்தை தூக்கிட்டு வந்த அந்த சகோதரி எனக்காம், ஐயா பாருங்க ஐயா, என்னுடைய குழந்தை ஆண்டவர் அழகான குழந்தை தந்திருக்கிறார், என்னை சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து விட்டார், ஜெனரேஷனாக சந்ததியாய் தொடர்ந்து வந்த சாபம் மாறிவிட்டார், இயேசுவுக்குள்ளே வந்துட்டா சாபக்கட்டு மாறிவிடும். அதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். வெளிநாடு ஒன்றில் ஒரு கணவன் மனைவி, நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள், செபிக்கிறவங்க, விசுவாசிகள், அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு, 2 குழந்தைகள். ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தை அனாதையாக விடப்பட்டு விட்டார், தாய் போட்டு விட்டு போய்விட்டாள்.
அதை கேள்விப்பட்டு இவங்க போய் அந்த குழந்தையை தத்தெடுத்து கொண்டாங்க. சரி, பெண் குழந்தை நாங்கள் தத்தெடுத்து கொள்ளுகிறோம், எங்கள் வீட்டில் குழந்தையாக வளரட்டும்னு சொல்லி சொந்த குழந்தை 3வது குழந்தையாய் வளர்த்து வந்தாங்க. நல்லா அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, ஜெபிப்பாங்க, பிள்ளைகள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்து வந்தாங்க. எல்லாம் நல்லா போச்சு. 3 பிள்ளைகளும் டீனேஜ் பருவம் வந்த உடனே தத்தெடுத்த அந்த பெண் குழந்தை வழி தவற ஆரம்பித்தாள், தப்பாய் நடக்க ஆரம்பித்தாள், உலக போக்கிலே போக ஆரம்பித்தாள். இவங்க ரொம்ப பாரமாயிற்று. மற்ற 2 பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க, இந்த பிள்ளை மாத்திரம் பாவத்தில் ஒரு மாதிரி கேடான வழிகளிலே போகிறாள், தாறுமாறாய் நடக்கிறாள், பாய் ஃப்ரெண்டு, குடிக்கிறது, வெறிக்கிறது, அப்படிலாம் போகிறாள். இவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க உலக மக்களைப் போல் இருக்கக்கூடாது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, சரின்னுமா அப்படி தான் வாழுவாள். அப்போ ரொம்ப இவளுக்கு துக்கமாகி விட்டது. இவளை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன பண்ணுறது? இவங்க ஆண்டவர்கிட்ட போய் தாயும் தகப்பனும் உபவாசம் பண்ணி ஜெபித்தாங்க. ஆண்டவரே, இந்த மகள் இப்படி பண்ணுறாளே, நாங்கள் என்ன செய்கிறது? அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். நீங்கள் தத்தெடுத்து வளர்த்தீங்களே அந்த மகள், அவளுடைய தாய் ஒரு வேசியாக வாழ்க்கை வாழ்ந்தவள். அவள் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு வேசிக்கு பிறந்த குழந்தை அது. அவள் இந்த பாவத்தில் பிறந்ததுனால அந்த தாயினுடைய கேர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுது, அந்த சாபம் அவளை தொடருகிறது. அதனால் அந்த டீனேஜ் பருவம் வந்த உடனே அந்த ஆவி அவளை தாக்கி அவளை பாவத்துக்குள்ளே கொண்டு போகிறது. அது சாபத்தினால் வந்தது. அப்போ தான் அவளுக்கு ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது. இப்படி ஒரு காரியம் இருக்குதா ஆண்டவரே, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த மகளை சரிப்படுத்த ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். அவகிட்ட விவரத்தை சொல்லி அவள் தான் தீர்மானம் எடுக்கணும், ஒன்று சாபமா ஆசீர்வாதமா. அவள் எனக்குள்ளே வந்தால் ஆசீர்வாதம், நான் இப்படி தான் வாழ்வேன் என்றால் சாபம். அவள் தான் முடிவெடுக்கணும். அவளை முடிவெடுக்க வைத்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா என் ரத்தத்தின் வல்லமினால் சாபம் மாறும் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு நாள் இந்த மகள் வந்த உடனே உட்கார வைத்து தாயும் தகப்பன் உட்கார்ந்து அப்போ தான் சொன்னாங்க, நீ எங்களுக்கு பிறந்த பிள்ளை அல்ல, உன் ஆஸ்பத்திரியிலேருந்து தத்தெடுத்து கொண்டு வந்தோம், நீ ஏன் இப்படி தாறுமாறாக நடக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட ஜெபித்த போது ஆண்டவர் எங்களுக்கு தெளிவாக ஒரு காரியம் சொன்னார். உன்னுடைய தாய் அவள் விபச்சார வேசித்தனத்திலே வாழ்ந்து அதில் பிறந்த குழந்தை தான் நீ, அதனால தான் ஆஸ்பத்திரியில் போட்டுவிட்டு போய்விட்டாள். இப்போ உன்னுடைய தாயினுடைய பாவம் சாபமாய் உன்னை தொடருது. அதனால தான் அந்த குறிப்பிட்ட வயசு வந்த உடனே அந்த சாபம் உன்னை தாக்கி சாத்தான் அதன் மூலமாய் உன்னையும் வழி தப்ப பண்ணுகிறான் அப்படின்னு அவள் அழுதாள். இவங்க சொன்னாங்க, இப்போ 2ல் 1, நீ தான் தீர்மானிக்கணும். இல்லை நான் அப்படி தான் இருப்பேன், இஷ்டப்படி என்னை விட்டுருங்க அப்படின்னா நீ சாபத்தில் போகணும். இல்லை இதுலேருந்து எனக்கு விடுதலை வேணும், எங்கள் தாய் மாதிரி நான் இருக்க வேண்டாம், நான் விடுதலை ஆகணும் விரும்பினா இயேசுக்கு ஒன்று ஒப்புக்கொடு. நீ இயேசுக்குள்ளே வந்துட்டா ஆண்டவர் இந்த சாபத்தின் கட்டை அறுத்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். என் பிள்ளைங்க எப்படி இருக்காம அது மாதிரி நீ ஆகிவிடலாம். நீ தான் முடிவு எடுக்கணும், நாங்கள் உன்னை கட்டாயப்படுத்தலை சொன்ன. அவள் யோசித்து ஒரு முடிவு எடுத்தாள். நான் இந்த சாபத்தில் போக விரும்பலை, நான் இயேசுக்குள்ளே வர்றேன், என்னை ஆசீர்வதிக்கணும். அவள் முழங்கால் படியிட்டாள். தாய் தகப்பனை கை வைத்து அவளுக்காய் கண்ணீரோடு ஜெபித்தாங்க. இன்று கூட அந்த சாப கட்டுகள் அழிக்கப்படட்டும், இயேசுவின் ரத்தத்தினால் சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும் நீ ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்க. அவ்வளவுதான். அந்த நாளில் இருந்து அவருடைய சுபாவம் மாறிவிட்டது, குணங்கள் மாறிவிட்டது. தேவனுடைய பிள்ளையாய் மாறி நல்ல மற்ற பிள்ளைகளைப் போல நல்ல பரிசுத்தத்திலே வளர ஆரம்பித்து விட்டாள். சாபக்கட்டு அறுக்கப்படாட்டா பிள்ளைகள் அப்படி தான். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் வழி தப்புறாங்க, குடிக்கிறாங்க, துன்மார்க்கத்தில் போகிறாங்க. தகப்பனுடைய பாவம் தொடர்ந்து சாபமாய் வரக்கூடும். அந்த கட்டை நீங்கள் அறுக்காட்டா அவங்க விடுதலை உண்டாகாது. சில நோய்கள் சாபமாய் சந்ததியாய் தொடரும். அது நீங்கள் அந்த கட்டுகள் அறுக்கப்பட ஜெபிக்காட்டா அது தொடர்ந்து உங்களை பாதித்து கொண்டே இருக்கும். வறுமை, இழப்புகள், நஷ்டங்கள், மரணங்கள் என்று தற்கொலை, சில குடும்பத்தில் தொடர்ந்து தற்கொலை. ஐயோ, ஒருத்தருக்கு மாத்திரம் தற்கொலை பண்ணி சாகுறேன், வருஷத்தில் ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்காங்கம்பாங்க. அது ஒரு சாபம். அந்த சாபத்தில் கிரியை செய்கிற ஆவி. அப்போ இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளே வரும்போது அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் வர்றீங்க. அவர் தான் சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன். சாபத்தில் இந்த விடுதலை இலவசம். இந்த பரிகாரன்ற பேரில் எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் பணம் செலவு பண்ணி விடுதலை பெறவே முடியாது, அறிந்து கொள்ளுங்க. பாவத்தில் இந்த விடுதலை, சாபத்தில் இந்த விடுதலை இலவசம். அது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். பணம் கொடுத்தல வாங்க முடியாது. அது பிசாசனுடைய தந்திரம், ஏமாற்றுகிற காரியம். அதனால் விடுதலை வராது. கடைசியாக 4வது ஒரு காரியம். இப்போ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். முதல்ல விசுவாசிங்க, 2வது மனம் திரும்புங்க, 3வது இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து அவருக்குள்ளே வந்துடுங்க. 4வது ஜெபிக்கணும், அறிக்கை செய்து ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இந்த சாபத்தை சிலுவையில் சுமந்தீங்க, உங்களுடைய ரத்தத்தினால சாபத்தில் விடுதலை உண்டுன்றதை விசுவாசிக்கிறேன். இப்போ என் மேலே, என் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபக்கட்டுகள் அறுக்கப்படணும். என் பிள்ளைகளை தொடர்ந்து வருகிற சாபக்கட்டு அறுக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எங்கள் மேலே, எங்கள் குடும்பத்தின் மேலே தெளிக்கப்படட்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சாபக்கட்டு அறுக்கப்படட்டும்னு ஜெபிக்கும் போது கட்டுகள் அறுக்கப்படும். உடனே மாற்றம் உண்டாவதை நீங்கள் காண்பீங்க. சில வருஷத்துக்கு முன்னால்
ஒரு குடும்பம், கணவன் மனைவி. அவங்க வந்து நல்ல வசதியான குடும்பம், நிறைய டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறாங்க, நல்ல வசதி செல்வ செழிப்பில் இருந்திருக்காங்க. திடீரென்று ஒவ்வொன்றாக இழந்து கொண்டே வந்தாங்க. நஷ்டங்கள், இழப்புகள், அப்படியே பண கஷ்டம் வரைக்கும் வந்து விட்டார். வியாதி, அப்படி அந்த சகோதரி மனைவிக்கு 7 விதமான வியாதியாம். ஹார்ட்டில் ப்ராப்ளம், லங்ஸில் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கர்ப்பப்பையில் பிரச்சனை, 7 விதமான நோய்க்கு இவ்வளோ மாத்திரை சாப்பிட கை நிறையா. ஃபேமிலி டாக்டர் சொல்லிட்டாங்க, எல்லாம் செக் பண்ணிட்டு இவ்வளோ பாதிப்பு இருக்குது நீ. அப்போ நஷ்டம் ஒரு பக்கம், இழப்பு ஒரு பக்கம், அதனால் அவமான நிந்த அந்த வியாதி ஒரு பக்கம். அவங்க நினச்சாங்களே யாரும் நமக்கு பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, அதனால தான் நம்ம பாதிக்கப்படணும்னு சொல்லி 4 மாவடி ஜெபத்துக்கு வந்தாங்க, திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு. அப்போ வந்திருக்கும் போது அன்றைக்கு சாபத்தை குறித்தும் சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அது கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் தெரிந்தது. இது பில்லி சூனியத்தினால் வந்ததல்ல, மந்திரத்தினால் பாதிப்பு அல்ல, இது சாபம். நம்ம செய்த சில பாவத்தை ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். சில விக்கிரக ஆராதனை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில பாவ காரியம், பேய் வணக்கங்கள் என்று தேவன் சிலதை காமிச்ச உடனே இந்த பாவத்தினால தான் இது சாபமாக தொடருது, இதிலிருந்து இயேசு விடுதலை தரணும். அந்த கூட்டத்திலேயே கண்ணீரோட, ஆண்டவரே நாங்கள் தெரியாமல் இந்த பாவத்தில் இருந்துட்டோம், எங்களுக்கு அது தெரியாது, பக்தின்ற நிலைமையில் எல்லாத்தையும் நாங்கள் வணங்கிட்டோம், ஆனால் இது சாபத்தை கொண்டு வரும்னு தெரியாது, எங்களை மன்னிச்சு இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் விடுதலை கொடுங்கன்னு அழுது ஜெபிச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான், ஒரு தேவ வல்லமை அவங்களை தொட்டார். வீட்டுக்கு போயிட்டாங்க. 1 வாரம் கழித்து என்னை பார்க்கணுன்னு சொல்லி அவங்க என்னை பார்க்க கணவன் மனைவி 2 பேரும் வந்திருந்தாங்க. அவங்களை உட்கார வைத்து பேசும்போது அப்போ தான் இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டேன். இதெல்லாம் சொல்லி நாங்கள் இந்த ஜெபத்தில் வந்து கண்ணீரோடு அழுது இயேசுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது சாபக்கட்டுகள் மாறிவிட்டார். நான் கேட்டேன், சாபம் மாறிட்டுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என் மனைவிக்கு 7 கொடிய நோய், எங்கள் ஃபேமிலி டாக்டர்களுக்கு உண்டு, இவ்வளோ மாத்திரை என் மனைவி ஒவ்வொரு வேளையும் சாப்பிடணும், என் சரீரத்தில் நல்ல சுகம், ஜெபிச்சுட்டு போன பிறகு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது, சரீரம் நல்லா புதுசாக மாறிவிட்டது, நான் இப்போ நல்லா இருக்கிறேங்க, எதுக்கு இந்த மாத்திரை சாப்பிட்ணும், இல்லை டாக்டர்கிட்ட செக் பண்ணிடலான்னு எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம். அவர் எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணி அவர் வந்து மறுபடியும் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லாம் நார்மலாக இருக்குது. எப்படி 7 விதமான வியாதி மாறி சரீரமே புது சரீரமாக இருக்குது, இது எப்படி நடந்ததுன்னு ஆச்சரியப்பட்டு போனார். அவங்க சொன்னாங்க, இப்போ நான் நல்லா இருக்கிறேன் ஐயா, நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. அந்த சாபக்கட்டு அறுக்கப்பட்ட உடனே சாபத்தில் வந்து வியாதி மறைந்து விட்டது, பூரண விடுதலை. நேரில் வந்து என்கிட்ட பேசி சொன்னாங்க, இது மாதிரி பலரை என் ஊழிய பாதையிலே சந்தித்திருக்கிறேன், அதனால தான் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு சாபத்தில் இந்த விடுதலை. காரணம், இயேசு சிலுவையிலே உங்களுக்காக சாபம் ஆனார். அவர் இரத்தத்தை சிந்தி தலையிலே முள்முடி ஏற்றுக்கொண்டு உங்கள் சாபத்தை தன்மீது ஏற்றுக்கொண்டார். யார் ஒருவர் இயேசுவின் சிலுவை கண்டு வந்து, ஆண்டவரே இயேசுவே எனக்காக சிலுவையில் சாபமானீர், நானும் என் குடும்பமும் சாபத்தில் கஷ்டப்படுகிற, சாபத்தினால் வந்த வியாதி, சாபத்தினால் வந்த வறுமை, சாபத்தினால் அந்த குழப்பம், நிம்மதி இல்லை, எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னு நீங்கள் விசுவாசத்தை ஜெபித்தால் உங்களுக்கு உடனே விடுதலை. நீங்கள் தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வாதத்தை சாபத்தை உனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன், இது ஆசீர்வாதத்துக்கு வழி, இது சாபம், நீ தான் தெரிந்து கொள்ள. இயேசு கட்டாயப்படுத்தலை யாரையும், நீங்கள் தான் தெரிந்து கொள்ளணும். எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு தெரிந்து கொண்டு ஆசீர்வாதம், எனக்கு இந்த இயேசு வேண்டாம், ஒருத்தர் வேண்டாம், நான் அப்படி தான் இருப்பேன்னா ஓகே, இயேசு கட்டாயப்படுத்த மாட்டார். வசனம் சொல்லுது, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன், நீங்கள் தான் தெரிந்து கொள்ளணும். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், சாபத்தை விடுதலை வேணும்னா இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்டால் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. இப்போ அதுக்கு தான் நம்ம செபிக்க போகிறோம். சில நம்முடைய நேரம் இந்த சாப கட்டு அறுக்கப்பட்ட உடன், நல்ல கவனிங்க, இப்போ சாபத்திலிருந்து விடுதலை பெற செபிக்க போகிறோம். அந்த சாபக்கட்டு அறுக்கப்பட்ட உடனே சாபத்திலே வந்த வியாதி மறைஞ்சிரும், சாபத்தினாலே வந்த வறுமை நீங்கிவிடும், சாபத்தினாலே உண்டான தடைகள் நீங்கி காரியங்கள் வாய்க்கும், சாபத்தினாலே உண்டான குழப்பங்கள், டிப்ரெஷன், மனக்குழப்பங்கள் நீங்கி விடுதலை வரும். ஆண்டவர் இந்த சாபம் முறிக்கப்படும் பொழுது சாபத்திலிருந்து கிரியச்சுகிற பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் வெளியேறி போய்விடும். உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதான நிம்மதி உண்டாகும், பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். இன்றையிலிருந்து ஆசீர்வாதமான காரியங்கள் நடப்பதை காண்பீங்க. உங்களுடைய குழந்தை செல்வம் உண்டாகும், திருமண தடைகள் நீங்கும், அற்புதங்கள் நடக்கும். அதற்கு தான் உங்களை ஒப்பு கொடுத்து பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும். பணம் கொடுத்தெல்லாம் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. இயேசுவை உண்மையாக விசுவாசத்தை ஜெபித்தால் ஆண்டவர் உங்களுடைய சாபமான வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். ஜெபிக்கலாமா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இயேசு எனக்கு இன்றைக்கி விடுதலை தருவார் என்று. நிறைய கிறிஸ்துவ குடும்பத்தில் கூட சாபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படியிட்டு கருத்தாக தேவ சமூகத்தில் இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்படியே முழங்கால் படியிடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் எல்லாம் முழங்கால் படியிடுங்க. முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க, பரவாயில்லை. வயசானவங்க முடியாரம் உட்கார்ந்து, ஆனால் கண்களை மூடி பயபக்தியாக ஜெபிக்கணும். இன்றைக்கு நமக்கு ஒரு 15-20 நிமிஷம் இன்றைக்கு நல்ல ஒரு
விடுதலை பெற்றுக்கொண்டே ஆகணும். அதனால தான் ஆண்டவர் இவ்வளவு தெளிவாய் உங்களோடு பேசி இருக்கிறார். சாபத்திலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் உங்களோடு பேசினார் இல்லை? அந்த முன்னோருடைய பாவத்தினால் உண்டான சாபம் சந்ததியாக தொடருது, அதிலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவரே, நான் ஏதோ ஒரு பாவம் துன்மார்க்கமாக செஞ்சிட்டேன், என்னை பாவத்தை மன்னித்து விடுதலை வேணும். நான் சிலரை காயப்படுத்திட்டேன், சிலர் வேதனைப்படுத்திட்டேன், அவங்களால் எனக்கு சாபம் வந்து விட்டது, சிலரை ஏமாற்றி விட்டேன், சிலரை நான் வஞ்சித்து விட்டேன், அதெல்லாம் நான் திருப்பி கொடுக்குறேன், மன்னிப்பு கேட்கிறேன். சில பொருளை திருப்பி கொடுக்க முடியாவிட்டாலும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாவது நான் ஒப்புரவாகி விடுகிறேன். அப்படி சொல்லுங்கள். கண்களை மூடுங்க. இயேசுவுக்கு முன்னால் நிற்கிறீங்க. இயேசு உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்காக நான் சிலுவையிலே சாபமானேன். உன்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க நான் உனக்காக சாபமானேன். உன் குடும்பத்தை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக சிலுவையிலே சாபமானேன். என் இரத்தத்தையெல்லாம் நான் சிந்தி கொடுத்தேன். நீ விசுவாசித்தால் உனக்கு விடுதலை. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். என் சாபத்தை நீர் சிலுவையிலே சுமந்தீர், எனக்காக சிலுவையிலே சாபமானீர். என் சாபத்தை மாற்ற சிலுவையிலே ரத்தம் சிந்தினீர், என் சாபத்தை மாற்ற சிலுவிலை முள்முடியை ஏற்றுக்கொண்டீர். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என் மேலே இறங்கட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என் குடும்பத்தின் மேலே இறங்கட்டும். என் பாவங்களை மன்னிச்சிருங்க. எங்கள் குடும்பத்தின் பாவத்தை மன்னிங்க. என் முன்னோருடைய பாவத்தை மன்னிங்க. இரத்த பழிய மன்னிங்க. தவறு செஞ்சிட்டோமே, பாவம் செஞ்சிட்டோமே, ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க. உங்களை வேதனைப்படுத்திட்டோம், பாவத்தினால் உங்களை சங்கடப்படுத்திட்டோம், தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து சாபத்துக்குள்ளாகிவிட்டோம். ஐயோ, மந்திரவாதெல்லாம் பண்ணி சாபத்துக்குள்ளாகிவிட்டோம். மந்திரவாதம் பண்ணி, பணம் கொடுத்து மந்திரவாதம் பண்ணி மற்றவங்களை பாதிப்புக்குள்ளாக்கி சாபமாகிவிட்டோம். மன்னிச்சிருங்க. இயேசுவே, பாவத்தை மன்னிங்க. இயேசுவே, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் குடும்பத்தை கழுவுங்க. இந்த சாபத்தில் இந்த விடுதலை கொடுங்க. ஜோமனுங்க. கருத்தா ஜோமனுங்க. ஒப்ப கொடுத்து வாலிப பிள்ளைகள் ஜோமனுங்க, சிறு பிள்ளைகள் ஜோமனுங்க. ஐயா, பெரியவங்க ஜோமனுங்க. இந்த சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும். இயேசு என் வாழ்க்கையில் வரணும். நான் இயேசுவுக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய குடும்பத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி இயேசுவின் குடும்பத்தை சார்ந்தவனாய் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு என் உள்ளத்தில் வரணும் அப்படின்னு சொன்னால் இருதயத்தில் கை வைத்து 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் இருதயத்தில் உமக்கு இடம் தருகிறேன். என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் சபிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. என் பாதிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. ஐயோ, எனக்கு நிம்மதியே இல்லை, வீட்டுக்குள்ள ஆசீர்வாதமே இல்லை, ராத்திரியில் தூங்கவே முடியல, வாழவே விருப்பம் இல்லை, மரண போராட்டம், நிம்மதி இல்லாத நிலைமை, என் குடும்பமே எனக்கு நரகமாக இருக்கிறது, வாழ்க்கை எனக்கு வெறுத்து விட்டது. ஐயோ, இந்த சாபத்தில் இந்த விடுதலை வேணுமே. கடன்காரங்க தினந்தோறும் நெருக்கிறாங்க, வருமானத்தில் ஆசீர்வாதமே இல்லை. இயேசுவே, இந்த சாபம் மாறணுமே, வறுமை நீங்கணுமே, நன்மை உண்டாகணுமே. எதை எடுத்தாலும் தடை. வீடு கட்ட முடியல, திருமணம் செய்ய முடியல, கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே, வியாபாரம் எல்லாம் நஷ்டம், இழப்பு, அவமானம். ஆண்டவரே, இயேசுவே, இரக்கம் செய்யும். சாபத்தில் இந்த விடுதலை வேண்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எனக்குள்ள இறங்கட்டும். உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என் வீட்டுக்குள்ள இறங்கட்டும். ஜோமனுங்க. அநேகர் உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறீங்க. இயேசுவே, இரக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை காப்பாற்றுங்க. இந்த சாபத்தில் இந்த விடுதலை கொடுங்க. என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க. ஜெபிக்கிறீங்க, என் கணவரை காப்பாற்றுங்க. இந்த சாப பாவம் விலகட்டும். இந்த பாவம் சாபமாய் தொடர்கிறது, விலகட்டும். ஆண்டவரே, விடுதலை கொடுங்க. தப்பு பண்ணிட்டோமே, பாவம் செய்துட்டோமே, மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, ரத்தத்தினாலே கழுவுங்க, விடுதலை கொடுங்க. இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அநேகர் உடைந்த உள்ளத்தோட ஜெபிக்கிறீங்க, கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க. இப்போ ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய வீட்டுக்குள்ள இறங்குகிறது. இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. உங்களுக்காக சாப கட்டுகள் அறுக்கப்பட, சாபம் ஆசீர்வாதமாய் மாற ஜெபிக்க போகிறோம். சாபத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் உங்களை வீட்டை விட்டு வெளியேறும். சிலரை அலைக்கழித்துக் கொண்டு வெளியேறும். பயப்படாத, விடுதலைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் அநேகருக்கு விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா வீடுகளுக்குள்ள உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா வலதுகரம் வைத்துங்க. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால சாப கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் எங்களுடைய வீட்டுக்குள்ள இந்த குழப்பங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாம் விலகி போனதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.